Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Jnana-timirandasya Jnana Jana-salakaya Chakshuranmilitamena Tasmai Shri Gurave Namaha. Mokam karoti vacharam bhangam langayadege Yet kripatamaham vande Shri Gurum Dhyadaranam Paramanandam Madhavam Shri Chaitanyamishwaram. Namo Vishnupadaya Krishna Prishtaya Bhutale Srimate Bhaktivedanta Swami Niti Namine Namaste Saraswati Deve Vani Brajarine Nirvisheshonyavadi Bhashyadadeshwararine. Jaya Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Shri Vajadi Gaura Bhakta Vrinda. Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Hare Krishna Mangalam ki jai. Shri Venkatesh Shri Bhaktivedanta Swami Srila Prabhupada Maharaj ki jai. Shri Gurudev ki jai. Jai Gaura Premanande. Hare Hare Bol. Hare Krishna. ஸோ பாம்பே வந்து ப்ராஜெக்ட் ஸ்லோவாக போகுது. ஓகே, அப்போ மொரார்ஜி ஸ்மிருதி மொரார்ஜிலாம் போர்ட் ஆஃப் டைரக்டராக போட்டார். ஒரு ட்ரஸ்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி போர்ட் ஆஃப் டைரக்டர் அந்த மாதிரி பாம்பேல இன்ஃப்ளூயன்ஸ் ஆர்ட் லைஃப் நம்பர்லாம் போட்டிருக்காரு பிரபாங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து கிரிராஜ் பிரபு வந்து இப்போ ரிசைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார். இருந்தாலும் பிரபுபாத் என்ன சொல்கிறாருன்னா லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு, நீங்கள் வந்து நான் வர வரையும் இந்த பிரசிடென்சி மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனால என்ன பண்ணுறாரு, கமால் கிருஷ்ண கோஸ்வாமி, பவானந்த பிரபு ரெண்டு பேரும் தான் வளர்ந்தாங்க. அவர் ரெண்டு பேரும் இனிமேட்டாக பாம்பே போங்கன்னு சொல்லியிருக்கிறார். சீக்கிரம் போய் என்ன பண்ணுவோம், நீங்களாம் எக்ஸ்பர்ட் இதில், சீக்கிரமாக நீங்கள் போய் இந்த கன்வேயர் ஜீடு வந்து நீங்கள் மிஸ்டர் நாயரோட போட்டுருங்க அப்படின்றார். ஓகே, ஸோ கமால் கிருஷ்ண கோஸ்வாமி தான் முதல்ல வந்து, கமால் கிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜ் தான் முதல்ல வந்து எப்படி இருந்தாங்க, பாம்பேயில் வந்து ஜிபிசி ஆக்டிவ் மேனேஜராக இருந்தாங்க. சன்னியாசத்துக்கு அப்புறம் அவர் பிரபாத் போஸ்ட் சொல்லிட்டார். அவரும் அந்த போஸ்ட்ல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் திருப்பி இப்போ வந்து என்ன சொல்றாரு பிரபாத், நீங்க இருங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே, கிரிராஜ் பிரபு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால திருப்பி நீங்க என்ன பண்ணணும், நீங்க ஜிபிசி பொசிஷன் வாங்க அப்படின்னு சொல்லி கமால் கிருஷ்ண மகாராஜ் பிரபாத் சொல்றாரு. ஸோ ஏன்னா பிரபுபாத் வந்து புக்ஸ் எழுதுறது மெயினாக வச்சிருக்காரு. ஏன்னா ஃபியூச்சர்ல வர ஜென்ரேஷன் 10,000 வருடங்கள் கலியுகத்தில் வந்து இந்த ஹரே கிருஷ்ணா மூமெண்ட் இருக்கும். ஓகே, 500 வருடம் ஆல்ரெடி கடந்துச்சு. இது பிரபாத் நேற்று பாவதம் படிக்கும்போது அதில் கூட போட்டிருக்காரு பர்பட்டில் 10,000 வருடம் 500 வருடம் கடந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 50 16 ஆமாம் ஒரு 500 வருடம். ஸோ இன்னும் 9,500 வருடம் இருக்கு. ஓகே, இந்த ஹரே கிருஷ்ணா. ஸோ அப்போ அது வரையும் பிரபுபாதுடைய புக் வந்து ஒரு மிகப்பெரிய சொத்து. அதனால பிரபுபாத் என்ன பண்றாருன்னா புக்ஸ் எழுதுறது தான் முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்றாரு. அதனால அவர் இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் இஷ்யூல வந்து அவருடைய சீனியர் டிசைபிள்ஸ், அவர் மூத்த சகோதரர்கள், மூத்த பக்தர்கள் இருப்பாங்க இல்லையா, சிஷியர்கள், அவங்ககிட்ட வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து இந்த மாதிரி நீங்க ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அவர் வந்து அந்த மாதிரி அக்ரிமெண்ட்ல இருந்து டிவைட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மேனேஜர் சொல்லிட்டார் அந்த மூத்த பக்தர்கள்ட்ட. அந்த மிஸ்டர் நாயக்கை நீங்க சொல்லணும் ஒரிஜினல் அக்ரிமெண்ட் என்ன இருக்கோ அதுபடி நீங்க சைன் பண்ணித்தாங்க அப்படின்னு பிரபாகர் வந்து இந்த மாதிரி நீங்க வாதிடுங்க. அவர் சொல்ற இதுக்கெல்லாம் நீங்க நம்பாதீங்க, அவரை நீங்க வந்து நம்பி ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு பிரபாகர். ஸோ லாயர் என்ன பண்றாருன்னா மெசேஜ் பண்றாரு, இந்த மாதிரி நான் உங்களுக்கு நோ மோர் லாயர், நான் இனிமேல் உங்களுக்கு லாயரா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் ரொம்ப ஷாக்கா இருக்கு டிவோட்டீஸ்க்கு. ஹரே கிருஷ்ணா பிரபு, ஹரே கிருஷ்ணா. அது ரொம்ப ஷாக்கா இருக்கு. ஓகே, அவர் என்ன பண்றாருன்னா பிரபாத் பார்க்குறாரு, சரி எப்பயும் வந்து ஏதாவது சேர்ந்து ஒரு கான்ஸ்பிரசி மாதிரி போகுத, ஒரு கூட்டு திட்டம் மாதிரி இருக்குது நம்மளை இது பண்றதுக்கு அப்படின்ட்டு பிரபாத் என்ன பண்றாரு, திருப்பி பிரபாத் எழுதுறாரு, இந்த மாதிரி நீங்க இது பண்ணிடாதீங்கன்னு சொல்லி அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் மட்டும் பண்ணிடாதீங்கன்றார். ஓகே, அப்ப நம்ம பொசிஷன் வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்குன்றார். திருப்பி வந்து பர்க்லி போறார்.
பிருந்தாவன்லேருந்து பெர்க்லி போய். ஏன்னா இங்கே இம்ப்ரூவ்மெண்ட்ல இல்லை, அதுதான் அவர் இருக்க முடியாது, சும்மா இருக்க முடியாது, இங்கே முடியட்டும் அப்படின்னு வரையும் இருக்க முடியாது. அவர் தொடர்ந்து ஃபினிஷ் பண்ணிட்டு தான் இருக்கார். பெர்க்லி போகிறார். அங்கே வந்து என்ன பண்ணுறாரு, அங்கே வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா, நான் இந்த இடத்துக்கு போயிருக்கேன், பெர்க்லி போயிருக்கேன். அங்கே வந்து இஸ்கான் டெம்பிள் இருக்கு, அங்கே தான் போய் விசிட் பண்ணணும். அங்கே தான் சானோசையில் இருக்கும்போது அங்கே தான் போய் விசிட் பண்ணேன், பெர்க்லி. சாரி, சானோசையில் சான் பிரான்சிஸ்கோவில் இருக்கும்போது பெர்க்லியில் தான் போய் நான் பண்ணேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ ஆனால் அங்கே போனாலும் பெர்க்லி டெம்பிள் போனாலும் பிரபுபாதா என்ன பண்ணாரு, மீட்டில் போட்டுக்கோங்க. பிருந்தா மாதாஜி நான் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ அதனால இந்த மாதிரி மிஸ்டர் நாயர் வந்து ரொம்ப அவர் வந்து ஒரு வீட்டில் போட்டுக்கலாம் சத்யநாராயண பிரபு. அவர் வந்து என்ன பண்ணார், அவர் என்ன பண்ணார், நிறைய டாக்டிக்ஸ் இந்த மாதிரி ஒரு இது பண்றாரு. ஓகே, பாலிடிக்ஸ் பண்றாரு. எப்படியாவது நிறைய லேண்டை திருப்பி காசு ஏமாத்தணும்னு சொல்லி பார்க்குறாரு. அப்போ கரந்தரான்னு ஒரு பக்தர் இருக்கார், அவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பர்ட். ஓகே, நீங்க போங்க பாம்பே ஹெல்ப் பண்ணான்னு சொல்லி அனுப்புறாரு. ஓகே, ஷியாமசுந்தரா தெரியும் இல்லையா, அவர் லண்டன்ல இருக்கார். அது முடிஞ்சோட நீங்க அங்க போங்க. ஏன்னா ஜார்ஜ் ஹாரிசன் வந்து ஒரு பெரிய எஸ்டேட்டை வந்து டொனேட் பண்றாரு. ஸோ அதில் வந்து ஷியாமசுந்தர பிரபு வந்து பிஸியாக இருக்காங்க. இப்போ பக்தி வேந்த வேனர் இருக்குல்ல, அது வந்து ஜார்ஜ் ஹாரிசன் டொனேட் பண்ணது தான் நினைக்கிறேன். கரெக்டானே, அவர் டொனேட் பண்ணுது. ஸோ ஆனால் பிரபுபாதர் வந்து என்ன சொல்றாரு, முடிச்சோன்னா நீங்கள் அங்கே போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ வந்து பெர்க்லி போயிட்டு சும்மா ஷார்ட் ட்ரிப் போயிட்டு திருப்பி இந்தியாவுக்கு வராரு பிரபுபாதர். ஹவாய் வரவில்லை, ஹவாய் போறாரு. இந்த ஹவாய்ன்ற பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்க நிறைய பேருக்கு என்னது ஹவாய் போய் என்ஜாய் பண்ணணும்னு ஆசை இருக்கும். அவங்களுடைய ட்ரீமே அதான். அந்த இடத்துல என்னன்னா ஒரு ஏற்கனவே ஒரு டெம்பிள் வச்சிருக்காங்கல்ல, இவர் கௌர் சுந்தர் பிரபுவும் கோவிந்ததாஸ் மாதாஜியும். ஓகே, இப்போ தான் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் பெருசாக ஒன்றும் வரல, இனிமேல் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே போயிட்டு வர ஹவாய்க்கு போறாரு. ஓகே, ஹவாய். அதுக்கப்புறம் வந்து மணிலா அங்கே போறாரு. அங்கே என்ன பண்ணாங்க, ஒரு ப்ரோக்ராம் வந்து அவர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மணிலா பிலிப்பைன்ஸ் தானே மணிலாங்கிறது, மணிலா. அங்கே என்ன பண்ணுறாரு, அது வந்து ஜுகுப்ரா அங்கே இருக்கும்போது ப்ராப்பர் ப்ரீச் பண்ணுறாரு. ஆனால் ஜுகு ப்ராப்பர்ட்டியோட இதை திருப்பி திங்க் பண்ணுறாரு. இப்போ கிரிராஜ் பிரபுக்கு அனுப்புறாரு, நம்ம சைடு என்னென்ன பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது பாம்பே ப்ராப்பர்ட்டி. ஏன்னா பிரபுபாதர் வந்து 3 இடத்த வந்து பிரைமரியாக கன்சிடர் பண்ணார், மாயப்பூர், பிருந்தாவன், பாம்பே, ஜுகு பாம்பே. இந்த 3மே மிகப்பெரிய ஒரு இஸ்கானுக்கு வந்து ஒரு சொத்து அப்படின்னு பிரபுபாதருடைய கருத்து. அது பிற்காலத்தை உண்மையாகுது. ஓகே, மிகப்பெரிய இடமா பாம்பே வந்தது, மாயப்பூர், பிருந்தாவன் 3மே இருக்கு. ஓகே, அது பிறப்ப பாயிண்ட்ஸ் போட்டுக்காரு பாருங்க. பிலிப்பைன்ஸ் தானே பிறப்பா போட்டுக்காரு பாருங்க. என்ன சொல்றாருன்னா, நம்ம பர்ச்சேசர் என்னென்ன அவர் சொன்னாலும் அந்த கண்டிஷன்லாம் ஒத்துக்கிட்டோம், அதுபடி தான் நடக்கிறோம். மிஸ்டர் நாயர் வந்து தேவையில்லாம டிலே பண்றாரு. ஓகே, இந்த மாதிரி அவர் சீட் பண்ண முடியாது. இது வந்து ராதாகிருஷ்ணா டிடி இங்க இன்ஸ்டால் பண்ணிட்டோம், அதனால அவர் ரிமூவ் பண்ண முடியாது ராதாகிருஷ்ணா டிடியை. அதனால திருப்பி உடனே கோர்ட்டுக்கு போங்க, போயிட்டு எக்ஸ்கியூஸ் போய் அவன் மேல கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணுங்க. ஸோ நம்ம கோர்ட் கேஸ் போனாலும் அது நம்ம பாட்டுக்கு நம்ம ப்ரீச்சிங்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்ட்டு பிரபுபாதர். ஓகே, ஏன்னா இந்த மாதிரி கோர்ட்டுக்கு போகாமல் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அவன் வந்து 14 lakhs சேர்க்கிறாரு, உடனே 14 lakhs கொடுத்துட்டு இந்த லேக்ஸ்களை வந்து சீனியர் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்றாரு. ஏன்னா இந்த மாதிரி சாதுக்கள் வந்து ஒரு சர்ப்பம், பாம்பு, இல்லைன்னா இந்த என்ன சொல்றது, பாம்பு இல்லைன்னா தேல், இதெல்லாம் வந்து இது பண்ணும்போது அதை அடிச்சு சாகும்போது ஒரு சாது கூட மகிழ்ச்சியா இருக்காங்க. அந்த மாதிரி இந்த நாயர் இருக்காருன்னு சொல்லி வர்ணிக்கிறாங்க. ஓகே, ரொம்ப மோசமானவராக இருக்கும். ஸோ கோர்ட்டுக்கு போங்கன்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு. அங்கே மணிலா இருக்கும்போது லெட்டர் எழுதுறாரு. ஓகே, திருப்பி வந்தால் வந்துடுறாரு கார்த்திக் மாதம். ஏன்னா இந்த கார்த்திகை மாதம் விசேஷமான மாதம், அக்டோபர் 16 டு நவம்பர் 14. இந்த வருஷமும் அக்டோபர் 19 டு இன்னொரு அக்டோபர் 17 இல்லையா, 17 டு நவம்பர் 15, 16 வரும். ஓகே, ஸோ இந்த இடம் கொண்டாடுறோம், எல்லா வருஷமும் கொண்டாடுவோம் கார்த்திகை மந்த். ஓகே, நமாமேஸ்வரம் பாடுவோம்ல அது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு, டெய்லி என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ரூபகோஸ்வாமி சமாதியில் வந்து லெக்சர் பண்ணுறாங்க ராதாமோதர் டெம்பிளில், நெக்டர் ஆஃப் டிவோஷன். பக்தர்லாம் வெக்சன் பக்தர் நினைக்கிறாங்க பயங்கரமாக ஹைஃபையாக அதான் பிரபுபாத் பேச போகிறாங்க. ஆனால் பிரபுபாத் என்ன பண்ணுவார், டேட் மீன்ஸ் எப்படி பக்தி ப்ராக்டிஸ் பண்ணுறது ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுப்பார்.
நிறைய டிவோட்டிஸை வந்து கார்த்திகை மாதத்துக்கு இன்வைட் பண்ணியிருப்பார், அவங்களாம் வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. ஸோ அப்போ அங்கே இருக்கும்போதும் பிருந்தாவன் ப்ராஜெக்ட்டுக்கும் எப்படி ஸ்டார்ட் பண்ண, பிருந்தாவன் ப்ராஜெக்ட் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. பாம்பேயும் இஷ்யூவில் இருக்குது, மாயப்பூர் லேண்ட் வந்து தான் இருக்குது. ஓகே, ஸோ இம்மீடியட்டாக பாம்பே போகாமல் கொஞ்ச நேரம் பிருந்தாவனில் இருக்கிறார். ஓகே, ஏன்னா அந்த லீடிங் டிசைபிள்ஸ் நமால் கிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜ், அப்புறம் கரந்தர பிரபு, ராமச்சந்திரன் வரல, இன்னொருத்தர் இருந்தாரே பவானந்த பிரபு, அவரும் மாயப்பூருக்கு வந்து பவானந்த பிரபுட்டையும் ஜெயவிதாஸ் சாம்ராஜ்யத்தையும் தான் கொடுப்பார் பிரபுபாத், நீங்கள் தான் நடத்தணும். அவரை வந்து இங்கே வர சொல்லியிருப்பார், பிருந்தாவனில் தான் போங்க இருப்பார். ஓகே, இவங்க 3 பேர் இருக்காங்க. ஓகே, ஷாமசுந்தர் மேலே வருவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ராணுராமரில் 2 ஸ்மால் ரூம் இருக்கும், அதுதான் உட்காந்துருப்பார் பிரபுபாத். அவருக்கு பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட், பெரிய பெரிய கோயில் இடம், இந்த மாதிரிலாம் நிறைய அமெரிக்காவில் இருந்தாலும் அவருக்கு இந்த ராதா தாமோதர் டெம்பிள் வந்து அவர் வந்து அந்த ஹோம்லியாக ஃபீல் பண்ணுவார். ஓகே, இன்னுமே ராதா தாமோதர் டெம்பிள் போனோன்னா அவங்க பிரபுபாதருடைய அந்த டிடி வச்சுருப்பாங்க, நம்ம வந்து பிரபுபாதருடைய பிரசன்ஸ் வந்து உணரலாம். ஓகே, இந்த மாதிரி விருந்தாவன்லாம் போகும்போது அங்கே இருக்கிற அந்த சமாதி இருக்கு இல்லையா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அங்கே வந்து நம்ம அவங்க பிரசன்ஸை உணர்ந்து நம்ம என்ன பண்ணணும், பக்தியை வந்து வேண்டிக்கணும். ஸோ இப்போ வந்து பிரபுபாத் வந்து விருந்தாவனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் பிரின்சிபல்ஸ் அவங்க சிஷியர்களுக்கு. எப்படி வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மகாராஜ் வந்து ப்ரீச் பண்ணும்போது பிருந்தாவனவாசிகள் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, நம்பிக்கை இல்லாமல் ஒரு இதை காட்டினாங்களோ அதே மாதிரி பிரபுபாதன் வரும்போது பண்ணுறாங்க. ஓகே, அவங்க என்ன பண்ண, பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மகாராஜ் வந்து அந்த பிராமணர் இல்லாதவர்களையும் என்ன பண்ணார், பிராமணர் ஆக்குனார். இதை வந்து அவங்களுக்கு பிடிக்கல. ஓகே, அதனால சில சமயம் கல்லை விட்டு கூட எழுதுவாங்க, அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டார் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மகாராஜ். அதையும் மீறி என்ன பண்ணுவார், நிறைய பில்கிரிமேஜ் கூட்டு பண்ணார். ஓகே, பிரபுபாதர் வந்து வெஸ்டர்னர்ஸ் கூட்டு வந்துட்டார், ஃபாரினர்ஸை கூட்டு வர்றார் ஃபுல்லாக. இதையும் அவங்களால டாலரேட் பண்ண முடியல. ஓகே, இருந்தாலும் அவங்க வெளியே காட்டிக்கல. ஆனால் பிரபுபாதர் என்ன பண்ணார், டெய்லி லெக்சர் பண்ணி அந்த மாதிரி அப்படியே அவங்கள கொஞ்சம் சாந்தம் பண்ணி வச்சுட்டார். ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் சொல்ல போனால் பிரபுபாதர் இஸ்கான் ஸ்டார்ட் பண்ணோன்னா நிறைய வரும்படி பிருந்தாவனவாசிகள் ரொம்ப பெருமை. ஏன்னா பிரபுபாதர் வந்து உலகம் ஃபுல்லாக பிருந்தாவனத்தையும் தெரிவிச்சிட்டார், உலகம் எங்கே போனாலும் பிருந்தாவன் தெரியும் அப்படின்ற மாதிரி ஆக்கிட்டார். அதனால பிருந்தாவனவாசிகளுக்குலாம் ரொம்ப பெருமை. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாரின் டிவோட்டிஸை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, மார்னிங் ஈவினிங் 2 நேரம் அவர் என்ன பண்ணுறாரு, லெக்சர் பண்ணுறாரு. எங்கே, ராதா தாமோதர் டெம்பிள்லேருந்து நெக்ட் ஆஃப் டிவோஷனில். ஸோ கொஞ்சம் பேர் டிசைபிள்ஸு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கெஸ்ட்லாம் வந்து அட்டன் பண்ணுறாங்க. ரொம்ப கூட்டம்லாம் கிடையாது. நல்லா அதை பார்த்தீங்க, அந்த லெக்சர்லாம் கேட்டிங்கன்னா அந்த இந்த பேர்ட்ஸ் சிப்பிங் அதெல்லாம் கேட்கும். அந்த ஃபுல்லாக ட்ரீஸாக இருக்கும், அதெல்லாம் கேட்கும் லெக்சர் நடுவில். சரி, நான் இந்த லெக்சர் கேட்டுக்கிறேன் 2 வட்டம், நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஹைலி எலிவேட் டாபிக். ரசா டான்ஸு, கோபிஸ் இதெல்லாம் பற்றி பேச மாட்டார். பிரபுபாதர் பேசுறதுலாம் என்ன இருக்கும், ரொம்ப ப்ராக்டிக்கலாக இது நம்ம வாழ்க்கைக்கு உள்ளதை தான் பேசுவார். ஏன்னா ராசா டான்ஸ்லாம் வந்து லிபரேட்டட் சோல்ஸ் தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஸோ அதனால் அவருடைய பக்தர்களுக்கு, அவருடைய சிஷியர்களுக்காக என்ன பண்ணுறாரு, ஸ்பெஷலாக இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறது அந்த மாதிரி பண்ணுறாரு. ஓகே, அதனால் அந்த டிசைபிள்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஸ்பீச்லாம். ஏன்னா மேக்ஸிமம் பிரபுபாதர் இங்கிலீஷ் தான் பேசுவார். ஏன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ஹிந்தியில் வந்து மினிமல் தான் பேசுவார். வழியிலேனா ஹிந்தியில் பேசுவார், பெங்காலில் பேசுவார், இங்கிலீஷ் தான் பேசுவார். அது யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ வரப்பிரசாதமாக இருக்கணும். எவ்வளோ பேருக்கு ஹிந்தி தெரியாது நம்ம தமிழ்நாட்டுலாம், அது ஃபாரினர்ஸ் தெரியாது இல்லையா, அவங்கெல்லாம் அந்த லெக்சரை கேட்டுக்கலாம். இப்போ வந்து நிறைய பேர் தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க, இந்த லெக்சர்லாம் தமிழாக்கத்துலேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்த்தி என்ன பண்ணுறாரு, அவர் வந்து அவருடைய டிடியை என்ன பண்ணுவார், வணங்குவார். இந்த மாதிரி அவர் எல்லா ஷெடியூலும் அவர் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறார். ஓகே, ஜபா வந்து டெரஸில் போய் ஜபா பண்ணுவார், இந்த மாதிரி அவர் பண்ணுறாரு. வாக்கிங் போவார், இந்த மாதிரி எல்லாமே எப்பயுமே நல்லா பாருங்கள், நல்லா ஃபுல்லாக அவர் என்ன பண்ணுறாரு, ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறார். நம்ம ஒரு இடத்த ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம்னா வெயிட் போட்டுரும் நமக்கு. ஓகே, ஆனால் பிரபுபாவுடைய ஹெல்த் பாருங்கள், அப்படி சூப்பராக வச்சுருப்பார். ஏன்னா அவர் எப்பயுமே வாக்கிங் நிறைய போவார். வாக்கிங் ஒரு 5 கிலோமீட்டர்ஸாக போகணும், 5 கிலோமீட்டர்ஸ் மினிமம் போகணும் டெய்லி. அப்போ வந்து உடல் மெயின்டைன் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, பிரபுபாதர் வந்து அது கரெக்டாக ஃபாலோ பண்ணுவார். ரொம்ப தூரம் நடப்பார் பிரபுபாதர். ஃபாரின் டிசிபிள்ஸால் நடக்கக்கூட முடியாது, அவ்வளோ தூரம். அவங்களாம் ஹைட்டாக இருப்பாங்க, இருந்தாலும் அவங்களால நடக்க முடியாது. அதனால நம்ம வந்து இஸ்கானுக்கு வந்துட்டோம், நம்ம இனிமேல் உள்ள பக்தர்கள் தான் எதுவும் பண்ணக்கூடாது, அப்படி கிடையாது. பிரபுபாதர் சொன்னார், நல்ல எக்ஸசைஸ் வந்து வாக்கிங் அப்படின்ட்டார்.
அதனால எல்லாம் வாக்கிங் போவாங்க. மார்னிங் என்ன பண்ணுவாருன்னா டெய்லி வாக்கிங் வந்து மிஸ் பண்ணவே இருக்குது ப்ரோபால். ஓகே, அதனால் இந்த மாதிரி உடல் இருந்தால் தான் என்ன சொல்றது, பழமொழி கூட வந்துச்சு இல்லை தமிழில், சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியுமா, அது மாதிரி. ஓகே, கரெக்ட். அதான். ஸோ அதனால நம்ம உடலே சரியில்லைன்னா எப்படி நம்மளால சாட்டிங்லாம் பண்ண முடியும்? அதனால நம்ம கொஞ்சம் உடலை முடிஞ்சாலும் மெயின்டைன் பண்ணணும். எப்படி ஒரு நாள் இந்த உடல் வந்து என்ன ஆகிடும், சோர்ந்து விழுந்துடும். அது வரையும் பாகவத்தில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஆன்மீகத்தில் எப்படி முன்னேறுதுங்கிறத நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த மாயாவோட வேலை என்னன்னா, எப்படியாவது வேற ஏதாவது தாசை கொடுத்து நம்மளுடைய அந்த மன நிம்மதியை கெடுத்துரும். ஓகே, நம்ம என்ன பண்ணோம், திருப்பி இந்த மனதை வந்து இழுத்துட்டு பகவான் மேல, அந்த பக்தர்கள் எழுதின நூல்கள் மேலேயும் பக்தர்கள் பத்தி படிக்கிறதுலையும் கொண்டு வரும். இதுதான் வந்து நம்மளுடைய பக்தி ப்ராக்டிஸ். ஸோ சாதகா லைஃப் வந்து எப்படி இருக்கு, எப்பயுமே போராட்டமா தான் இருக்கும். ஐயோ நான் ஒரு நினைச்ச உடனே கஷ்டம் எனக்கு வந்துட்டா தாட்டில், அப்படிலாம் இருக்காது. ஓகே, அதெல்லாம் வந்து பொய், அதெல்லாம் வந்து சென்டிமெண்டா பேசுறாங்க. சாதகா லைஃப் வந்து ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். ஓகே, ஆனால் என்ன பண்ணும், திருப்பி இந்த மாயோட தாட்ஸ், தேவையில்லாத தாட்ஸ் வந்து திருப்பி விளப்பிட்டு கிருஷ்ணனை பற்றி நினைக்கும், அவங்க பக்தர்களை பற்றி நினைக்கிறது யூஸ் பண்ணிக்கணும். ஸோ தமாகேஷ கோஸ்வாமி மகாராஜ், ஷியாம் சுந்தர் பிரபு, கரந்தரா, 3 பேரும் பெரிய ஜாம்பவான், 3 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, பாம்பே வந்துட்டாங்க. ஓகே, கிரிராஜ் பிரபு சொல்லிட்டாரு, ரொம்ப தலைக்கு மேலே போயிடுச்சு எல்லா பிராணம் அப்படின்ட்டார். ஏன்னா இந்த மாதிரி நாயர் என்ன பண்ணிட்டாரு, நோட்டீஸ், நியூஸ் பேப்பரில் நோட்டீஸ் விட்டார். ஓகே, இந்த மாதிரி இஸ்கான் வந்து அக்ரிமெண்ட்டை வந்து இது பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஜுகுப்ரா பட்டின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, அவர் வந்து இது பண்ணிட்டார், நோட்டீஸ் விட்டார். ஓகே, அவர்கள் ஆக்சுவலாக இஸ்கான், இவர் கிரிராஜ் பிரபு தான் விட்டுருக்காரு, கிரிராஜ் பிரபு விட்டுருக்காரு. இந்த மாதிரி இஸ்கான் வந்து ஜுகுப்ரா பட்டியை வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து நாயரோட அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு சும்மா ஒரு நோட்டீஸில் போட்டிருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் மக்களுக்கெல்லாம் தெரியலன்னு சொல்லிட்டு இதை பார்த்தோன்னே நாயருக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சு. நாயர் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் கிரிராஜ் பிரபு நேரில் போய் என்ன பண்ணுறாரு, கும்பிட்றாரு. அவர் நான் வந்து ஒன்றும் பண்ணல, ரியலாக தான் போட்டிருக்கேன், அக்ரிமெண்ட்டுக்குள்ளே போயிருக்கோன்னு தான் போட்டிருக்கேன், வேறு தப்பாக எதுவும் போகலன்னு சொல்கிறார். நாயருக்கு ரொம்ப கோவம். இல்லை, நான் ஒரு கோவம் தனியவே இல்லை. ஓகே, எல்லா ப்ராமிஸையும் அவர் என்ன பண்ணுறாரு, நான் வந்து எல்லா அக்ரிமெண்ட்டையும் கேன்சல் பண்ணிட்டார். ஏன்னா அவர் உலகத்தையே தெரியாமல் அப்படி ஏமாத்தலாம் பார்த்தாரு. இவர் வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் போட்ட உடனே அவருக்கு கோவம் வந்துச்சு. ஓகே, 6 மாதத்துல நீங்கள் வாங்கலை டீடை, அதனால கேன்சல் பண்ணுறேன் அப்படின்ட்டார். 2 lakhs கொடுத்தீங்களா, அது என்னோட மணி இனிமே அப்படின்ட்டார். நீங்கள் உடனே வந்து என்ன பண்ணோம், வெக்கேட் பண்ணுங்க அப்படின்ட்டார். ஓகே, அப்புறம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, வாட்டர் சப்ளை வருது இல்லையா, தண்ணி வரும்ல, கொஞ்சம் டிவோட்டிஸ் தங்கியிருக்காங்கல்ல, ஃபாரின் டிவோட்டிஸ், அவங்களே கஷ்டப்பட்டு தங்கியிருக்காங்க, அந்த தண்ணியை கட் பண்ணிட்டார். எல்லாம் அவங்க கீழே தான் இருக்கு, அந்த தண்ணி என்ன பண்ணிட்டாரு, கட் பண்ணிட்டார். ஓகே, அப்புறம் நான் என்ன பண்ணுறாருன்னா, இந்த நியூஸ் பேப்பர்லாம் போட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு துண்டு இருக்குல்ல, சீட்டு துண்டு, அதை சீட்டு என்ன பண்ணுறாருன்னா வர்ற எல்லாம் பாம்பே ஃபுல்லாக கொடுக்குறாரு. ஓகே, இந்த மாதிரி அனத்ராஜ் லேண்டில் வந்து அங்கீகரிக்கப்படாத லேண்டில் இஸ்கான் வந்து தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுக்குறாரு. ஓகே, அப்போ என்ன பண்ணுறதுன்னு டிவோடிஸ் தெரியல. அப்போ வந்து கரந்தர் பிரபு சொல்கிறாரு, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு நல்ல ஒரு லாயரை பார்க்கணும் அப்படின்ட்டார். ஓகே, நல்ல பாம்பேயில் ரொம்ப சிறப்பான லாயரை பார்த்துட்டு நம்ம இது பண்ணணும்னு சொல்கிறார். ஓகே, நல்ல ஒரு ப்ராமினென்ட் லைஃப் மெம்பர்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் கையில் மீன்ஸ் அவங்களுக்கு தான் இன்ஃபர்மேஷன் சொல்லலான்றார். தமாகேஷ கோஸ்வாமி மகாராஜ், கரந்தரா, பவானந்தான், இப்போ ஷியாமசுந்தரா பிரபு அவரும் வந்துட்டார். லண்டனில் டீல் முடிச்சுட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து பேசுகிறாங்க. நிறைய பேச என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஜுகுவோடைய இது வந்து இம்பாசிபிள், முடியவே முடியாதுன்னு தோணுது. ஏன்னா அந்த நாயர் வந்து பயங்கரமாக ஏமாத்திட்டார் நம்மளை வாழ முடியாதபடி இது பண்ணுறாரு. ஏன்னா தண்ணி கனெக்ஷனை கட் பண்ணிட்டாரு, கொசு தொல்லை தாங்க முடியல, இந்த மாதிரி நம்மளை வாழவே முடியாதபடி பண்ணிட்டாரு. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய எலி, ஈ, பாச்சா, நாய், தெரு நாய், கொசு, இது எல்லாமே இருக்கு. எப்படி ஒரு நம்மளாலே வாங்க முடியாது அந்த மாதிரி இடம் அது, அப்படி இருக்கு. இப்படி வாங்குது, தண்ணி கனெக்ஷன் நிறைய நோய் வேற பரவுது, மலேரியா அந்த மாதிரி நிறைய நோயெல்லாம் பரவுது. ஓகே, ஹரே கிருஷ்ணா பிரபு, ஹரே கிருஷ்ணா பிரபு, ஹரே கிருஷ்ணா. இப்போ வந்து இஸ்கா நியூ லாயர் என்ன சொல்றாரு, சரி நம்ம வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து இந்த கோர்ட் கேஸ் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டார். ஸோ அந்த மாதிரி அவன் நாயர் என்ன சொல்றான்னா, இந்த டிவோட்டிஸ்லாம் கிரிமினல்ஸ், இவங்கெல்லாம் சிஏஏ அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை கிளப்புறாரு. ஓகே, இவங்க வந்து லேண்டில் வந்து இல்லீகலாக இருக்காங்க, நான் உங்களை வந்து இந்த லேண்டை விட்டு நீங்கள் காலி பண்ணலாம், உங்களை வந்து நான் டேமேஜுக்கு வந்து ஷூ பண்ணுவேன், பயங்கரமாக வயலண்ட் ஆக்ஷனில் இறங்குறாரு அவர் நாயர். ஓகே, பயமுறுத்துறாரு. இதெல்லாம் பார்த்து அவர் என்ன பண்ணுறாரு, அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லெட்டர் எழுதுறாங்க, ஜாயின் லெட்டர், 4 பேர் சேர்ந்து, ஷியாமசுந்தர் பிரபு,
கரந்தர பிரபு, தமா கிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜ் அண்ட் பவானந்த பிரபு 4 பேர் சேர்ந்து ஒரு லெட்டர் எழுதுறாங்க. ஓகே, இந்த லெட்டர் படிக்கிறார் பிரபாதர். படிச்சு என்ன பண்றாரு, போயிட்டு கோட் எல்லாம் முடியாது இந்த மாதிரி சொல்றாரு. அங்க பாத்தீங்கன்னா அப்படி தனியா போறார் பிரபாதர். போயிட்டு அந்த கோட்டையார் போயிட்டு பாக்குறாரு. பறவைகள்லாம் அப்படி சிப்பிங் சொல்லுவாங்கல்ல, பறவைகள்லாம் கத்தி அழகா பாடிட்டு இருக்கு. எல்லாம் யோசிக்கிறார். ஓகே, இதை பார்த்து யோசிச்சுட்டே இருக்கிறார். அப்படி வந்துடுறாரு. ஓகே, அப்புறம் என்ன பண்றாரு, அவர் பாட்டு படிச்சுட்டு அவர் விட்டுறாரு. அந்த சீட்ல லெக்சர் ஆரம்பிக்க போகுது. சீட்டில் வந்து ஜெயராதம் பாடுறாரு. ஓகே, பாடிட்டு லெக்சர் பண்றாரு. ஓகே, அதுக்கப்புறம் அந்த லெட்டர் படிக்க சொல்றாரு. லெட்டர் படிக்க சொல்லல. இப்போ வந்து ஜெயராதம் பார்த்து கிளாஸ் தான் நடக்குது. அந்த கிளாஸ்ல வந்து பிரதீப் அப்புறம் படிக்கிறார். அதெல்லாம் படிச்சுட்டு இருக்காரு. அதில் பத்தி ஏன் பிருந்தாவனை ஸ்டே பண்ணணும் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு பிரபாதம். இது ஒரு இடத்துல ஓடுது. இருந்தாலும் அவர் விருந்தாவன ஸ்டேயத்தை பத்தி, விருந்தாவனை ஏன் வசிக்கணும் பக்தர்கள் சொல்லி அதை சொல்லிட்டு இருக்காரு பிரபாதம். ஓகே, ஆனா விருந்தாவன்ல வந்து ஒருத்தர் வந்து அஃபென்ஸ் கமிட் பண்ணாங்கன்னா, அபராதம் கமிட் பண்ணாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு நாயாவோ பன்றியாவோ ஒரு பறவை கிடைச்சிடும். ஓகே, அதனாலதான் இந்த மாதிரி தாம் போறதுமே பிக்னிக் கிடையாது. ஆக்சுவலா பிக்னிக் எல்லாம் போகல, நம்ம சும்மா ரொம்ப போர் அடிக்குது பிக்னிக் போகலாம் அப்படி கிடையாது. தாம் போறது வந்து ஒரு 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 முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து பாத சேவனம் அப்படின்ற பக்தி சேவையில் வருது. ஓகே, அதனால தாம் போகும்போது மேக்சிமம் அஃபென்ஸ் பண்றதை கம்மி பண்ணிடணும். என்னென்ன நல்ல காரியம் பண்றோமோ அதெல்லாம் வந்து பல மடங்கு நமக்கு நல்லது தரும். என்னென்ன கெட்ட காரியம் பண்றோமோ அதெல்லாம் பல மடங்கு கெட்டது தரும். ஓகே, இப்போ இங்க வந்து ஒரு கெட்ட காரியம் பண்ணோம்னா அதுக்கு ஒரு மடங்கு பலன் வருதுன்னா, கெட்ட பலன் வருதுன்னா, அதே தாமில் பண்ணோம்னா அது 1000 மடங்கு அதிகமாக வரும். இதே நல்ல காரியம் இங்கே ஒரு நல்ல காரியம் பண்ணோம்னா அது தாமில் பண்ணோம்னா அதுக்கு 1000 மடங்கு பெனிஃபிட்ஸ். இந்த மாதிரி தாமில் வந்து எல்லாமே மல்டிபிள் தான். ஓகே, அதனால எந்த விதமான அபராதமும் பண்ணக்கூடாது மேக்ஸிமம். அதனால தான் தாம் போனால் 3 நாள் 4 நாள் திரும்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ 5 நாள் அவ்வளோதான், அதுக்கு மேலே கிடையாது. அதுக்கு மேலே இருங்க ஆரம்பிச்சோன்னா நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட மனதை வந்து என்ன ஆயிடும்னா, இது நம்ம இது வீடு மாதிரி தான் இருக்கு, நம்ம இடம் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு என்ன பண்ணணும், நம்ம அபராதம் பண்ண ஆரம்பிச்சோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட பக்தர்கள் சொல்லுவாங்க இந்த மாதிரி, அவங்க குரு மகாராஜ் இந்த மாதிரி சில பேர் பெர்மிஷன் வாங்கியிருப்பாங்க, அவங்க இருக்கலாம் கொஞ்சம் நாள் கூட வாழ்ந்துக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணக்கூடாது, நம்ம இது மாதிரி பிக்னிக் மாதிரி நினைச்சு போயிடக்கூடாது. ஓகே, ஸோ பிரபா என்ன பண்றாரு, நைட் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்றாரு, அந்த எலக்ட்ரிக் பல்ப்லாம் இருக்கு, அது கீழே வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து லெக்சர் கொடுத்துட்டே இருக்காரு. நிறைய பில்கிரிம்ஸ்லாம் வந்து சுவாமிஜி அபிஷேகம் பண்ணிட்டு போறாங்க. கொஸ்டின் ஆன்சர் பீரியட் வந்துருச்சு. அதெல்லாம் முடிஞ்ச என்ன பண்றாரு, ரூம் போறாரு. அங்க ஒரு டெம்பிள் ப்ரிப்பரேட்டர் பேசிட்டு அப்படியே போறாரு. ஓகே, கொஞ்சம் டிவோட்டிஸ் கொஞ்சம் இந்தியன்ஸ்லாம் என்ன பண்றாங்க, அவங்க வந்து பாக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு தான் தெரியும், சில பேர் அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் ஏற்கனவே அமெரிக்கா போயிட்டு வந்திருக்காரு, இப்போ எப்படி இருக்காரு பாருங்கன்னு சொல்லி எல்லாம் பெருமையாக பேசிட்டு இருக்காங்க அங்கே உள்ளவங்கலாம். ஓகே, அந்த டெம்பிள் பக்கத்தில் உள்ளவங்கலாம், ராதாதாமர் டெம்பிள் பக்கத்தில். ஸோ இப்போ பிரபா தனியாக இருக்கிறார். இப்போ வந்து ஒரு பாம்பே பற்றி திங்க் பண்ணுறாரு. ஓகே, ஸோ விருந்தாவன்லேருந்து பாம்பே ரொம்ப தூரம் இருந்தாலும் அதை பற்றி திங்க் பண்ணுறாரு. ஏன்னா அந்த நாயர் வந்து இவ்வளோ தூரம் இது பண்ணுறானே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு வருத்தம் இருக்கு. ஓகே, அப்புறம் செக்ரட்டரி கூப்பிட்றாரு, லெட்டர் டைப் பண்ணுறாரு. பிரபா வந்து லாயர் மாதிரி பேசுறாரு. இப்போ ஓகே, லாஜிக்கலாக பாயிண்ட் பை பாயிண்டாக எடுத்து வைக்கிறார். எப்படி இந்த லேண்ட் நமக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு, நம்ம ஏற்கனவே பே பண்ணிட்டோம், நம்மளை வந்து வெளியேற சொல்றதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது நாயருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இது வந்து இந்த சேரிட்டி கமிஷனருமே பர்மிஷன் வந்து டிலே தான் பண்ணியிருக்காரு, டிலே பண்ணலை, மறுக்கலை, தாமதமாகும் தான் சொல்லியிருக்கிறாரு. இந்த சேரிட்டி கமிஷனுமே கொஞ்சம் இந்த நாயர் சொல்றதை கேட்கிறாருன்னு பிரபா வந்து ஜட்ஜ் பண்ணிடுறாரு. நீங்க இதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம வந்து 6 monthsல வந்து எல்லாமே டீல்ல பூர்த்தி பண்ணிட்டோம், இது பண்ணாத அவர் தான் பண்ணிக்கிறார், நம்ம ஆப்ஷன் நம்ம எல்லாமே கரெக்டா இருக்கு, இது அக்ரிமெண்ட் படி பார்த்து நம்ம எல்லாமே கரெக்டா இருக்கு, சேல்ஸ் அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு, இது அவர் வந்து டச் பண்ண முடியாதுன்றார். இந்த மாதிரி அவர் வயலன்ஸ்லாம் பண்ணுவேன் அப்படின்னா நம்ம வந்து லீகலா தான் இங்க இருக்கோம், நீங்க போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேளுங்கன்னு சொல்லி பிரபா சொல்றாரு. போலீஸ்ல போங்க நீங்க அப்படின்ட்டு. ஓகே, பிரபா சொல்றாரு, நம்ம நாயருக்கு என்ன மணி கேட்டாலும் கொடுத்தாச்சு, ஆனா இப்போ வந்து அவர் வயலண்டா நம்மளை வந்து இந்த இடத்த டேக்கேட் பண்ண நினைக்கிறாரு, இது வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் நீங்க போகணும் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்றாரு. எதுக்காக விருந்தாவளி எல்லாம் இருக்காரு, அவர் லெக்சர் பண்றது பத்திரம் வரல, இங்கேயும் விருந்தாவளியும் ஒன்றும் ஸ்டார்ட் ஆகல, அதனால அதையும் ஸ்டார்ட் பண்ணல, அதுக்கு தான் இங்க வந்திருக்கிறாரு. ஓகே, டெய்லி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல இருந்து அந்த ராதாதமத்துல இருந்து நடந்து போவார், ராமன் ரேதிக்கு போயிட்டு கீர்த்தன் பண்ணுவார், ஒரு சங்கீர்த்தன் பண்ணிட்டு, அதெல்லாம் வந்து விருந்தாவனாசிக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கீர்த்தன் பண்ணலாம். அப்புறம் அங்கே ஒரு அடிக்கல் ஒரு கல்லை வந்து ஒரு கான்கிரீட் கல்லை வச்சு தான் விடுவார், பிரபா வச்சு ஸ்டார்ட் பண்ணுவார், ஃபவுண்டேஷன் மாதிரி வச்சு ஸ்டார்ட் பண்ணுவார். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க,
சுபலா மகாராஜ் என்ன பண்ணிட்டாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த சுபலா மகாராஜ் ரொம்ப ஒரே இதாக இருக்கும். ஏற்கனவே அவர் சொல்வார், இந்த மாதிரி பாம்பேல வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அவர் தான் கொடுத்துருக்காரு. ஓகே, பிரபா என்ன பண்ணார், தமால் கிருஷ்ண கோஸ்வாமி வந்து பாம்பேலேருந்து வா வந்து இந்த விருந்தாவன் ப்ராஜெக்ட் எடுத்துக்கோ அப்படின்ட்டார். ஓகே ஓகேன்னு சொல்லி என்ன பண்ணாரு, அவரை கூப்பிடாரு, நீங்க நான் அவர் வந்துடுறாரு. அப்ப சுபலா மகாராஜ் சொல்றாரு, தனியா இருக்கும் பிரபா தனியா இருக்கும்போது சொல்றாரு, பிரபா நீங்க இந்த பாம்பே டெம்பிள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்றீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு புத்தகங்கள் படிக்க நேரம் இல்லை, பகவத்கீதை படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, பாகவதம் படிக்க நேரம் கிடைக்க மாட்டேங்குது, என்னுடைய மாலைகளை கூட சேன் பண்ண நேரம் கிடைக்க மாட்டேங்குது, நான் வந்து கிருஷ்ணன் நினைச்சே பார்க்க முடியல, நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன், எப்பயுமே இந்த பில்டிங் கான்ட்ராக்டர் நீ ஏமாத்துறான், இவன் சரியா வேலை பார்க்க மாட்டேங்கிறான், மெட்டீரியல்லாம் திருடுறாங்க, இதையே தான் நினைச்சிட்டே இருக்கேன் எப்போ பார்த்தாலும், எனக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதெல்லாம் நான் ஸ்டாப் பண்ணிட்டு நான் விருந்தாவன்ல கிருஷ்ணனை பத்தி நினைக்கணும் ஒரு பிரபுபாதா, எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வேணாம் அப்படின்னு சொல்லி பிரபுபாத சொல்றாரு. பிரபுபாத சொல்றாரு, அர்ஜுனா வந்து கிருஷ்ணனுக்காக சண்டை போட்டான்ல, அப்ப அர்ஜுனா என்ன நினைச்சிட்டு இருந்தான், கிருஷ்ணனையே மெடிடேட் பண்ணிட்டே சண்டை போட்டானான்னு சொல்லி கேட்டார். அப்புறம் பிரபுபாதே சொல்றாரு, அங்க அர்ஜுனா வந்து யோகிக் டான்ஸ் எடுத்துட்டு அப்படியே கிருஷ்ணன் நினைச்சிட்டே இருந்தானா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஓகே, நோ, ஹி வாஸ் ஃபைட்டிங், அவன் சண்டை போட்டிருந்தான், அவன் வந்து கிருஷ்ணனுக்காக கொண்டான், அப்ப வந்து எல்லா சோல்ஜரை பத்தி மெடிடேட் பண்ணான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப வந்து அவன் கிருஷ்ணனுக்காக அதை கொல்ல வேண்டியிருந்தது. இந்த மாதிரி செக் புக்கு சைன் பண்ண செக் புக்கு, அப்புறம் அங்க இருக்கிற கான்ட்ராக்ட் மென்னு சித்தாலு இது மாதிரி இருப்பாங்கல்ல, கூலி ஆள்லாம் இருப்பாங்கல்ல, மேஸ்திரி, இவங்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்க, கான்ட்ராக்ட் நினைச்சிட்டு இருக்க, இதுவுமே அர்ஜுனன் திங்க் பண்ண மாதிரி தான் பிரபாதம். ஏன்னா இது கிருஷ்ணாவோட சர்வீஸ். இந்த கோயில் கட்டி போய் வந்தாவன் கோயில் எவ்வளவு பேர் பிரயோஜனப்படுது, எவ்வளவு பேர் பயனடைகிறாங்க, எவ்வளவு சங்கீதம், எவ்வளவு பிரசாதம், இது நீ கிருஷ்ணாவோட சர்வீஸை பண்ணிட்டு நீ இதை பத்தி நீ டைரக்டா கிருஷ்ணாவுடைய நாமங்களை சொல்லிட்டு அப்படியே டிரான்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்காத. அர்ஜுனா அப்படி இல்லை, ஒரு டிரான்ஸ்ல இல்லை, மெடிடேட் பண்ணல, அவரும் கிருஷ்ணாவோட சர்வீஸ்ல ஃபைட்டிங்ல என்கேஜ் என்கேஜ் ஆனாரு. அதே மாதிரி நீங்களும் இப்ப வந்து என்கேஜ் ஆயிருக்கீங்க, உங்களுடைய இது ஃபுல்லா கிருஷ்ணாவோட சர்வீஸ் தான், அது நல்லதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பிரபா சொல்றாரு, மற்ற டிவோட்டிஸ்லாம் எனக்கு வந்து யாரு நீ இது பண்ண மாட்டேங்கிறாங்களே, கவனிக்க மாட்டேங்கிறீங்களான்னு சொல்றாரு சுபலா மகாராஜ். பிரபா சொல்றாரு, டோன்ட் திங்க், நீங்க வந்து ப்ரீச் பண்ணும்போது இஃப் யூ ஆர் ப்ரீச்சிங் அண்ட் நோ ஒன் வில் லிசன், டோன்ட் திங்க் யூ ஷுட் கோ அவே அண்ட் டிஸ்கஸ் அண்ட் சேவ் யுவர்செல்ஃப் பை சாண்டிங். நம்ம ப்ரீச் பண்ணும்போது யாருமே உன்னை லிசன் பண்ணலன்னா உடனே எனக்கு ப்ரீச்சிங்கே வேணாம் அப்படி வெறுப்புல நீ போகாதன்றது. ஓகே, நம்ம சாண்ட் பத்திரம் பண்ணிட்டு இருக்கலாம், போதும், நம்மளை சேவ் பண்ணிக்கலாம், சாண்ட் பண்ணிட்டே இருக்கலாம். ஏன்னா ப்ரீச் பண்றேன், 40 பேர்கிட்ட ப்ரீச் பண்றேன், 4 பேர் தான் கிளாஸுக்கு வராங்க, அதுலேயே 2 பேர் வரதில்லை, இந்த மாதிரி நம்ம வருத்தப்படுறதா விளையாண்டார். டோன்ட் கோ இன் டிஸ்கஸ்ட், அது நம்ம தான் சாட் பண்ணிட்டு இருக்கேன், இப்படி போகாதீங்க. நோ, தட் இஸ் நாட் அவர் லைன், இது நம்மளுடைய லைன் கிடையாது. we must qualify ourselves so that they will listen. நம்மகிட்ட ஏதோ மிஸ்ஸிங் இருக்கு, நம்மகிட்ட குவாலிஃபிகேஷன் இல்லை, அதுக்கு என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் சாஸ்திரம் படிக்கணுமா, இல்லை நல்லா லெக்சர் கவனிக்கணுமா, இந்த மாதிரி குவாலிஃபை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரி சொல்றாரு மிஸ்டர் பேக்கம். இந்த பேக்கம் பவுடர் வருமா, அது பேக்கம் பவுடர் கேள்விப்பட்டிருக்கேன், டிவியில் பேக்கம், மிஸ்டர் பேக்கம் தெரியுமா சொல்றாரு. அப்ப சுப்ரமணிய சொல்ல எனக்கு தெரியாது அப்படின்ட்டார். பேக்கமுடைய பவுடரை யாரும் அவருடைய மெடிசன் யாரும் வாங்க மாட்டாங்க. அதான் அவருக்கு ரொம்ப பகட்டம் அதிகமாயிடுச்சு. இவர் பெரிய பிசினஸ் மேன் பேக்கம்ங்கிறது. அவர் ட்ரை பண்ணிட்டே இருந்தார் கடைசி வரையும். இப்படி அவர் ஷாப்ல வச்சுக்கிட்டு எல்லாரையும் மார்க்கெட் பண்ணிட்டே இருப்பாராம். ஒருத்தர் கூட வாங்கலையாம். ஒரு நாள் வந்து அந்த கடைக்கு வந்து ஒருத்தர் வந்தாராம். வந்து என்ன பண்ணாராம், ஏதாவது பேக்கம் பவுடர் இருக்கான்னு சொல்லி கேட்டாராம். அவருக்கு ஒரே எக்ஸைட் வந்துருச்சான். அவருக்கு என் ப்ராடக்ட் ஒருத்தர் கேட்டாருன்னு சொல்லி எக்ஸைட் பண்ணிட்டாரா, அந்த மகிழ்ச்சியிலே செத்து இறந்துட்டாராம். ஓகே, இந்த மாதிரி நம்ம ஹோல் லைஃபையுமே கிறிஸ்டியரை நினைச்சிட்டு 1% நீங்க ப்ரீச் பண்ணாலும் போதும், இறந்தாலும் பரவாயில்லன்றார். அந்த பேக்கம் வந்து வாழ்நாள் ஃபுல்லா ட்ரை பண்றாரு. பெரிய கடையெல்லாம் வச்சு யாருமே வந்து வாங்கல. ஒரே ஒருத்தன் வந்து அவரு எந்த ஸ்டேஜ்ல வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க வாழ்நாள் ஃபுல்லா. அப்ப வந்து ஒருத்தன் வந்து பேக்கம் பவுடர் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்கான். உடனே அவர் மகிழ்ச்சியில இறந்துட்டாரு. ஓகே, அதே மாதிரி நீ வாழ்நாள் ஃபுல்லா ப்ரீச் பண்ணாலும் பரவாயில்ல, ப்ரீச் பண்ணி ஒரே ஒருத்தர் கிருஷ்ண கான்சியஸ் இருந்தாலும் பரவாயில்ல, உலகம் ஃபுல்லா தேர்த்தம் கிடையாது. ஓகே, ஒருத்தர் வந்தாலும் பரவாயில்ல, அதுதான் நம்ம லைன். ஸோ அப்சார்ப்ட் இன் ப்ரீச்சிங் கிருஷ்ணா.
டு பிகம் சோ அப்சார்ட் இன் பிரீச்சிங் கிருஷ்ணா இஸ் அவர் லைன் அப்படின்னு பிரபா சொல்றார். சுப்பர மகாராஜ்கிட்ட நீ கவலைப்படாத, நீ பிரீச் பண்ணி யாரும் கவனிக்கலாம் கவலைப்படாத, ஒருத்தர் தேர்த்திட்டு போதும், அப்சார்ட் இந்த பிரீச்சிங் அப்படின்றார். ஓகே, என்னவா இருந்தா என்ன, எந்த இடமா இருந்தா என்ன, ஏன்னா எந்த அசுரர்கள் இந்த உலகத்துல இருக்க அசுரர்கள் நம்ம சேவ் பண்ணும், அப்படி சேவ் பண்ணும்போது நம்மளும் சேவ் ஆயிடும். ஓகே, இதுதான் வந்து இந்த பிரீச்சிங்குடைய சாராம்சம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆக்டிவ் சர்வீஸ் வந்து பிரபா வந்து எப்பயுமே விரும்புறாரு. ஓகே, சும்மா இந்த மாதிரி ஹரிதாஸ் தாக்கூர் மாதிரி நான் வந்து 24 hours சேன் பண்றேன், அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது நம்ம மைண்டுக்கு. அதனால நம்ம என்ன ஆக்டிவா சேவைகள் பண்ணணும். இந்த மாதிரி பிரசாதம் குக் பண்றது, யாருக்கு என்ன சேவைகள் வருதோ அதெல்லாம் பண்ணுவோம். பிரசாதம் குக் பண்றது இஸ் ஆல்சோ ப்ரீச்சிங். ஓகே, அவங்க வந்து என்ன பண்றாங்க, பிரசாதம் கொடுக்கறது மூலமா என்ன பண்றாங்க, அவங்க வந்து ப்ரீச் பண்றாங்க. பிஹேவியர் தே ஆர் ப்ரீச்சிங். ஸோ இப்போ வந்து பிரபா என்ன பண்றாரு, இந்த மாதிரி அவருடைய எக்ஸாம்பிள் மூலமா என்ன பண்றாரு, இந்த மாதிரி பக்தி சித்தாந்த சரி கோஸ்வாமிராஜும் விரும்ப மாட்டார் தனியா போய் சேன் பண்றது. நான் மாத்திரம் சேன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா சீட்டிங் ப்ராசஸ் பிரபாத், பக்தி சித்தாந்த பிரபாத். ஓகே, ஆக்டிவ் சர்வீஸ் வாஸ் அ டாப் மோஸ்ட் யோகா பிரபா சொல்றார் சுப்ர மகாராஜ்ல. கரெக்ட், இதுல வரும் இல்லையா, ஓகே, வைஷ்ணவ கீழே கரெக்ட். ஸோ அதனால செகண்ட் கண்டா ஸ்ரீமத் பாரதியும் எழுதியிருக்காரு. ஓகே, என்ன எழுதியிருக்காருன்னா, பிருந்தாவனில் இருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமா அந்த ஹார்ட் டே ஒர்க் பண்ணுவாங்களாம். இந்த மாதிரி இந்த கவு மெயின்டைன் பண்றது, இந்த மாதிரி நிறைய வேலைகள் நிறைய சேவைகள் இருக்கும். அதெல்லாம் பண்ணிட்டு நைட்டு தூக்கும்போது நல்ல நிம்மதியான தூக்கம் வந்துருமா. ஏன்னா நிறைய நல்ல சேவைகள் பண்றாங்க, ப்ராக்டிக்கலா ஒர்க் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி இது வந்து ஹையஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டியில என்கேஜ் ஆங்க பிருந்தாவன வாசிகள். அதனால எவ்ரிதிங் வாட் எவர் தே ஆர் டூயிங் வித் கிருஷ்ணா ஒன்லி. அது எல்லாமே ஆன்மீகம் தான். இது எல்லாமே கிருஷ்ண சென்டரா இருக்கனால இது வந்து இந்த பௌதிக லோகம் என்ன ஆயிடும், ஆன்மீக லோகமா ஆயிடும். ஏன்னா ஆன்மீக சக்தி நிறைஞ்சிருக்கு. இதுதான் பக்தி யோகத்துடைய அட்வான்டேஜ். அதனால எல்லாமே கிருஷ்ணரை மையமா வச்சு பண்ணிட்டோம்னா அது பிரச்சனை, ஆன்மீக உணர்வு வந்து வந்துடும் சொல்லி பிரபா சொல்றாரு. 2வது கண்டல போட்டிருக்காரு, ரீசெண்டா பப்ளிஷ் ஆயிருக்கு அப்பதான். அதனால மேக்சிமம் பாத்தீங்கன்னா பிரபா என்ன பண்ணுவாரு, அந்த சிஷ்யருக்கு எது பிடிக்குதோ, எது பண்ணா அவரால் முடியுமோ அந்த மாதிரி சேவையில ஈடுபடுத்துவார். ஆனா சில சமயம் என்ன பண்ணணும், சுபல மகாராஜா கன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும். பண்ண என்ன ஆயிடும்னா கிருஷ்ணா வந்து நாலேஜ் கொடுப்பார். ஓகே, எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியாது. இப்ப நமக்கு முதல்ல கிட்ஸ் கிளாஸ் எடுக்க தெரியாது, நம்ம ஆரம்பிச்சோம். அப்புறம் அந்த கிட்ஸ் கிளாஸ் எடுக்கக்கூடிய சக்தியை கிருஷ்ணா கொடுத்தார். இப்படிதான் ஒவ்வொரு சக்தியும் கிருஷ்ணா என்ன பண்ணுவார்னா நம்ம ப்ரீச் பண்ணி சேன் பண்ணி அப்புறம் வந்து he will give the power. ஓகே, ஆனா எனி டைம் he can withdraw also. when we become pride he will withdraw. ஓகே, நம்ம வந்து ரொம்ப பெருமையா இருக்கும்போது withdraw பண்ணிடுவோம் அந்த பவர்லாம். ஸோ அப்போ வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்டர் கப்பல் யாருன்னா குருதாஸ் பிரபு, யமுனா மாதாஜி, நீங்க அவங்க வந்து இவர் தான் அவளை இருந்துக்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. ஓகே, ஏன்னா அந்த கோயிலை கட்டுறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணோம்னு சொல்லிடலாம். ஓகே, அப்போ பிரபா சொல்றாரு, நீங்க இந்த மாதிரி நீங்க ஒரு நைஸ் டெம்பிள் பிருந்தாவனில் கட்டிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து வாழ்நாள் ஃபுல்லாக கடன் பட்டிருக்கேன். எட்டாண்டலி வாழ்நாள் மாத்திரம் கிடையாது, நித்தியமா உங்களுக்கு நான் கடன் பட்டிருக்கேன்னு சொல்லி சொல்றாரு அந்த கப்பல்கிட்ட. ஓகே, ஏன்னா இது வேர்ல்ட் வைட் மூவ்மெண்ட் ஆஃப் கிருஷ்ணா. நமக்கு ஒரு பிருந்தாவன் ஒரு நைஸ் பிளேஸ்லாம் எப்படி, அது என்ன யூஸ்? பிருந்தாவன் கிருஷ்ணாவோட இடம். அங்க நிறைய டூரிஸ்ட் நம்ம பக்தர்கள்லாம் வருவாங்க. அப்போ வந்து பிருந்தாவன்ல ஒரு டெம்பிள்லாம் என்ன பண்ண முடியும்? அதனால நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு கோயிலை கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் நித்தியமா கடன் பட்டிருக்கேன்னு சொல்லி பிரபா சொல்றாரு. குருதாஸ் பட்டு யமுனா மாதாஜி, இந்த யமுனா மாதாஜி என்ன பாட்டு பாடினாங்க, கோவிந்தம் மாடி இந்த பாட்டு பாடினது அவங்க. ஓகே, ஸோ அதனால பிரபா என்ன பண்றாரு, இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு பிரபா என்ன பண்றாரு, கார்த்திகை மாசம் முடிஞ்சு பிருந்தாவன் கிளம்பிட்டார். ஓகே, ஸோ இப்போ பிரபா வந்து இருந்தோன்னா அவங்களுக்கு நல்லா சக்தி கிடைச்சிடும். அதே மாதிரி அந்த பிருந்தாவன வாசிகளுக்கும் அந்த ஃபாரின் டிவோட்டிஸ்க்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் ஆயிடும். பிரபா வந்து எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணிடுவார். ஓகே, ஸோ டெய்லி சங்கீதம் பண்ணாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு நல்லா மிஸ்டர் எஸ் அவர் தான் விண்டாவன் லேண்டை வந்து கொடுத்துருக்காரு. ஏன்னா கடைசியில் வந்து அவங்க வந்து கட்டப்படுறாங்க, ப்ராஜெக்ட் கட்டப்படுறாங்க. இதுக்கெல்லாம் வந்து எப்படி காசு வருதுன்னா அந்த புக்ஸ் சேல் பண்றாங்கல்ல அதுதான் அவங்களுக்கு காசு. அமெரிக்காலேருந்து அதை சோலார் பொறுப்பாதர் அப்படி ஒரு இதான் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி இந்த புக்கை விற்கிறாங்கல்ல, அது சில பேர் கொஞ்சம் டொனேஷன் அதிகமாக கொடுப்பாங்க, அப்படிதான் காசு வரும். அதனால நம்ம வந்து புக்கு வாங்கிக்கும்போது நம்ம இது யோசிக்கூடாது, இது என்ன புக்கு வந்து 300 ரூபா, அது 350 ரூபா ஆயிடுச்சு, 400 ரூபா ஆயிடுச்சு, இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்களே, அப்படி பண்ணக்கூடாது நம்ம ஆக்சுவலா. ஏன்னா அவங்களுடைய இது பார்த்தீங்கன்னா இஸ்கானுடைய அமைப்பு எப்படின்னா எல்லா இஸ்கானும் இண்டிவிஜுவல் இஸ்கான். ஓகே, அதனால அவங்க நம்ம வந்து மேனேஜ் பண்றதுக்கு எப்படின்னா இந்த மாதிரி புக் சேல்ஸ் அந்த மாதிரி தான் மேனேஜ் பண்ண முடியும். நம்ம சில பேருக்கு தப்பு நடக்கும்போது அதை மனசில் வச்சுக்கூடாது. சில பேர் தப்பா யூட்டிலைஸ் பண்றாங்க மணியை அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கூடாது. ஏன்னா அது அவங்களுடைய கர்மம். ஓகே,
நம்மளுடைய டியூட்டி என்னன்னா இது வந்து ப்ராப்பர்ட்டி மூவ்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுறது, அவ்வளோதான். ஸோ வந்து அவனுடைய இது ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஹைதராபாத் போகிறார். அங்கே பெரிய பண்டல் ப்ரோக்ராம் போட்டிருக்கான். பாம்பேல இஷ்யூ போயிட்டே இருக்கு, அவர் இந்தியாவுக்குள்ள இது பண்ணுறாரு, மூவ் பண்ணுறாரு. ஹைதராபாத் பண்டல் ப்ரோக்ராம் நிறைய பெரிய க்ரௌட் வந்துடுச்சு. ஓகே, அவர் கார்லேருந்து வெளியே வர முடியல. வெளியே வந்தோடனே எல்லாம் காலில் விழுந்து கும்பிட்றாங்க. ஃபுல்லாக காரை சுற்றி நின்ட்டாங்களா. நியூஸ் பேப்பர் போட்டிருக்காங்க. அது மாதிரி ரொம்ப நாள் ஹைதராபாத்தில் மழையே பெய்யல. பிரபாத் வந்து இந்த ஹரி கிருஷ்ணா பாத்திரம் கீர்த்தெல்லாம் பண்ண உடனே மழை வந்துடுச்சு. உடனே நியூஸ் பேப்பர்லேயே போட்டாங்க, இந்த மாதிரி சங்கீதம் ஹரி கிருஷ்ணா மூவ்மெண்ட் வந்த உடனே இந்த மாதிரி சங்கீதம் பண்ண உடனே ஹைதராபாத்தில் மழை வந்துடுச்சு சொன்னால் பிரபாத் அக்ரி பண்ணுறாரு, எஸ் கரெக்ட் தான் அப்படின்றாரு. ஓகே, ஸோ ஷியாமசுந்தர் என்ன பண்ணுறாரு, இந்த நாயர் வந்து ஹைதராபாத் கூட்டு வர்றாரு. ஏன்னா ஷியாமசுந்தருடைய பொண்ணு சரஸ்வதியை வந்து நாயர் ரொம்ப பிடிக்கும், அந்த குட்டி பொண்ணு. அதனால் ஷியாமசுந்தர் சொன்னால் கொஞ்சம் கேட்பார். நாயர் வந்து கூட்டு நாயர் என்ன பண்ணாருன்னா, நம்ம தனியாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டோம், இவர் குருவை மீட் பண்ண போகிறோம், நமக்கு ஒரு குரு வேணும்னு சொல்லி ஒரு மாயவேத குருவை கூட்டு வருவார் கூட. ஏன்னா நான் ஷியாமசுந்தர் பேசலாம், நம்ம குரு ஏதாவது பேசி நம்ம மயக்கிடுவாங்க, ஆனால் எனக்கு ஒரு குரு இருக்காரு பாருன்னு சொல்லி ஒரு குருவை கூட்டு வர்றாரு கூடையே. பாம்பேலேருந்து ஹைதராபாத்துக்கு ஃப்ளைட்டில் வர்றாங்க 3 பேர், ஷியாமசுந்தர், நாயர், அவங்க குரு. ஓகே, அப்போ பிரபாதர் என்ன பண்ணாரு, நாயர், குரு, ஷியாமசுந்தர் எல்லாம் வந்து பிரபாதரை அந்த இடத்துல பனிலால் பிரீத்தி அந்த ஹோமில் மீட் பண்ணுவாங்க. ஓகே, அங்கே தான் ஸ்டே பண்ணிக்காரு பிரபாத். அவங்க பிரசாதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்காங்க, பிரசாதம் சாப்பிட்டுட்டு. அப்புறம் பிரபா என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி இவர் கொட்டாய் விடுறாரு. உடனே நாயரோட குரு சொல்றாரு, சுவாமிஜி நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்களா, இப்போ உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும், நம்ம பின்னால் பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓ எஸ் பிரபா உடனே சொல்ல, ஓ எஸ் நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் பிரபா சொல்கிறார். பிரபா வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக். ஓகே, பயங்கர டிப்ளமேட்டிக். ஓகே, நம்ம தேசம் நினைக்க முடியாது பிரபாதர், இந்த மாதிரி டிசேபிள்ஸ் மாதிரி ஏமாற மாட்டார் பிரபாதர். அப்போ என்ன பண்ணுறாரு, அவங்க என்ன பண்ணுறாங்க, ரூம் போயிடறாங்க. நாயர் குருலாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களும் ரூம் போயிடறாங்க. சரி நாங்கள் போகிறோம், நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுறாரு, தமால் கிருஷ்ண சுவாமி மகாராஜ் ரூம் பிரபார் வர்றாரு. பிரபா தூங்கவே மாட்டார். ஓகே, அவர் என்ன பண்ணுறாருன்னா, யாராவது உன்னை கேட்டாங்கன்னா நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க டயர்டாக இருக்காங்கன்னு அர்த்தம், நீ போய் பாரு நல்லா தூங்கிட்டு இருப்பாங்கன்றார். இப்போ என்ன பண்ணா, நீ போயிட்டு நாயரை மாத்திரம் எழுப்பி போட்டுவாங்க அப்படின்னா, குருவை டிஸ்டர்ப் பண்ணாதுன்றார். உடனே என்ன பண்ணுறாரு ஷியாமசுந்தர் பிரபு, சரி தமால் கிருஷ்ண மகாராஜ் என்ன பண்ணுறாருன்னா, போயிட்டு ரூமில் போய் பார்த்தா நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு நாயரை மாத்திரம் எழுப்பி கூப்பிட்டு வர்றாரு. நாயர் மிஷன் நாயர் மிஷன் நாயர் எந்திரிங்க, பிரபா உங்க கூட பேசணும்னு நினைக்கிறார், வாங்க அப்படின்னு சொன்னா நாயர் வந்து தூக்க காலத்துல எந்திரிச்சிருக்காரு இல்லையா, குரு எல்லாத்தையும் மறந்துட்டார். பிரபா கூப்பிட்டுருக்கா, நம்ம போகலாம்னு சொல்லி எந்திரிச்சிட்டார். அவ்வளோ. ஓகே, ஸோ வந்துட்டாங்க. ஸோ நாயரும் இப்போ பிரபாதம் பேசுகிறாங்க. இப்போ 2 hours பேசுகிறார் பிரபாதம் நைட்டில் 2 மணி நேரம். புக்கெல்லாம் எழுதலை, ஷெடியூல் போச்சு, 2 மணி நேரம் பேசுகிறார் அவர்கிட்ட. நியூ சேல்ஸ் அக்ரிமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறார் பிரபாதம். ஓகே, இதை அக்ரி பண்ணிக்கிறார் நாயர், எல்லாம் சைன் பண்ணிட்டாங்க. ஓகே, இன்னும் குரு வந்து தூங்கித்தான் இருக்குது. அக்ரிமெண்ட்லாம் சைன் ஆயிடுச்சு. நியூ சேல்ஸ் அக்ரிமெண்ட் ஓகேவான்னு கேட்டார், எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டார் பிரபாதத்தை. ஸோ சொல்கிறார் இந்த மாதிரி என்னோட அப்போ தமால் கிருஷ்ண சுவாமியெல்லாம் சொல்கிறாரு, பிரபா இந்த மாதிரி டீலிங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் என்னுடைய ரவுண்டை சேன் பண்ண முடியல, ப்ராப்பராக சேன் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறார். பிரபா ஆமாம் அது நேச்சுரல் தான் அப்படின்றார். ஓகே, தமால் கிருஷ்ண மகாராஜ் சொல்கிறாங்க, ஓகே பயங்கர எக்ஸ்பர்ட் இந்த மாதிரி டீலிங்லாம் அவங்க. நானும் சில சமயம் டிஸ்டர்ப் ஆவேன்னு சொல்லி பிரபா சொல்கிறார், அது நேச்சுரல் தான் அப்படின்றார். ஆனால் தமால் கிருஷ்ண மகாராஜ் சொல்றாரு, இந்த மாதிரி நான் டிஸ்டர்ப் பண்ணாலும் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் ஆகுது எனக்கு தெரியுது அப்படின்றார். ஓகே, பிரபா இப்போ தமால் கிருஷ்ண மகாராஜ் சொல்ற எப்படி வந்து நம்ம கஷ்டமான சிச்சுவேஷனை வந்து அவாய்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், ஆனால் இப்போ நான் நினைக்கிறேன்னா அதுலேருந்து ரன் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லி தமால் கிருஷ்ண மகாராஜ் சொல்றாரு. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் ரன் பண்ணக்கூடாதுன்னு கற்றுக்கிறேன்றார். ஆமாம், இந்த மாதிரி கஷ்டமான சிச்சுவேஷனை வந்து நம்ம வெல்கம் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து என்ன பண்ண நம்மள முன்னேற்றத்துக்கு இன்னும் கொஞ்சம் உதவும்னு சொல்லி பிரபா சொல்றார். ஓகே, அதனால சில சமயம் டிஸ்டர்ப் ஆகணும், சாண்டிங் டிஸ்டர்பன்ஸ் ஆனாலும் இந்த மாதிரி இதை வந்து நம்ம எதுக்கணும். ஓகே, இது வந்து நம்ம ஐயோ நிமிஷம் ஓடக்கூடாது, ஓடினானா என்ன ஆகும், முன்னேற்றம் கிடையாது. அது நம்ம டிஸ்டர்ப் ஆகியும் அது மேலே போய் 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 தான் பக்தர்கள்லாம் வந்திருக்காங்க. அதனால தான் இப்போ பெரிய டெம்பிள் நமக்கு இருக்கு எல்லா இடத்துலையும். ஓகே,
ஷியாமசுந்தர பிரபு, தமால் கிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜ் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, பாம்பே வந்துடுறாங்க. மிஸ்டர் நாயர் என்ன பண்றாரு, அவரும் கூட வந்துடுறாங்க. திருப்பி கஷ்டம் கொடுக்குது விபதகாசம் சஸ்வத். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி நியூ டைம்ஸ் என்ன பண்ணா, இஸ்கான் வந்து நாயருக்கு வந்து 5 லட்சம் ரூபா கொடுத்துவாங்க கவர்மெண்ட் டாக்ஸ். ஓகே, இந்த நாயர் என்ன பண்ணுவார்னா இந்த டீடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஓகே, 3 வாரத்துக்குள்ள பண்ணணும். டிவோட்டிஸ் வந்து ஸ்பீடாக வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிஞ்சு நியூ டீல் போட்டார். நாயர் ஓல்டு டீல் பொறுத்த இல்லை, நியூ டீல் போட்டு கைட்டு வாங்கியாச்சு, எல்லாம் வாங்கியாச்சு. 3 வாரத்தில் வேலை பண்ணணும். ஓகே, ஸோ அதனால் இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் வரும். ஆனால் டிரான்சாக்ஷன் நியூ அக்ரிமெண்ட் படியும் இதாகாது. ஏன்னா இந்த நாயருடைய பிளான் என்னன்னா, எப்படியாவது இஸ்கானை சீட் பண்ணுறது தான் அவருடைய பிளான். ஓகே, பிரபா வெயிட் பண்ணிட்டே இருப்பார் பாம்பேல. கடைசியாக என்ன பண்ணுறாரு, அகமதாபாத்தில் ஒரு பண்டல் ப்ரோக்ராம் போட்டிருப்பாங்க, அதுக்கு போயிடுவார் பிரபா. ஓகே, ஸோ இந்த மாதிரி டிசேபிள் சொல்லிடுவார், இந்த மாதிரி நியூ டீடு படி அந்த டேர்ம்ஸ் படி நீங்கள் சைன் பண்ணிடுங்க. ஏன்னா ஒரிஜினல் 2 lakhs கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி, இன்னும் 3 lakhs கொடுக்கணும், கொடுத்துட்டு டீடு வாங்கிடுங்கன்னு சொல்லிடுவார். ஓகே, இப்போ அந்த மணிலாம் ரொம்ப பெரிய விஷயம். நவம்பர் 1972 அது ரொம்ப பெரிய விஷயம் இதெல்லாம். பிரபா வந்து போன பிறகு ஷியாமசுந்தரா பிரபு, தாமல் கிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜ் இவங்கெல்லாம் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி நம்ம ஜூல வந்து லேண்டு வாங்கினாலுமே இந்த மாதிரி ஹரே கிருஷ்ணா லேண்டை எப்படி டெவலப் பண்ண போறோம்? பிரபுபாத சொல்றாரு, பெரிய பில்டிங்கை கட்டணுன்றாரு. இதெல்லாம் எப்படி பாசிபிள்? ஷியாமசுந்தர பிரபு சொல்வாரு, இந்த மாதிரி நம்ம லேண்டு வாங்கிட்டாலுமே இப்ப இந்த காட்டுக்குள்ள எப்படிங்க போய் இந்த டெம்பிளையும் ஹோட்டலையும் கட்டினா எப்படி கட்ட முடியும்? யார் வருவா இந்த ஹோட்டலுக்கும் டெம்பிளுக்கும் அப்படின்னு ஷியாமசுந்தர பிரபு கேட்கிறாரு. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்றார். பிரபுபாத் என்ன பண்றாரு, இந்த மாதிரி அங்க அகமதாபாத் சொல்றாரு, நீங்க வந்து இங்க வந்துருங்க, மிஸ்டர் நாயரும் வக்கீலையும் கூப்பிடுறாரு, நீங்க எல்லாம் இங்க வந்துருங்க, நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆனா அவங்க வரமாட்டேங்கிறாங்க, நாயர் வரமாட்டேங்கிறார். ஏன்னா அவருடைய வேலை என்ன, நோக்கம் என்ன, ஏமாத்தணும். ஓகே, ஸோ பாம்பே என்ன பண்றாங்க, இந்த மாதிரி 2 லட்சத்தை வாங்கினாலுமே அவங்க என்ன பண்ணணும், deposit 5 lakhs gains tax. நியூ அக்ரிமெண்ட் வந்து கேன்சல் பண்ண தான் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு இது போடுறாரு. நியூ அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணும் அந்த மாதிரி நாயர் சொல்றார். ஓகே, அப்போ விசாகா தேவிதாசி வந்து வந்திருக்காங்க, பாம்பேலேருந்து அகமதாபாத் வந்திருக்காங்க. பிரபாத் வந்து அவரை கூப்பிட்டு சொல்றாங்க, நீங்க இமீடியட்டா பாம்பே போங்க, நீங்க போயிட்டு தப்பான முடிவு எதுவும் எடுத்துடாதீங்கன்னு சொல்லுங்க, போய் இந்த லேண்டை வந்து விட்டு கொடுத்துடாதீங்க, தப்பான முடிவு வந்துடாதீங்க, எந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்லயும் இந்த அக்ரிமெண்ட்டை வந்து கேன்சல் பண்ணாதீங்க, நாயரோட அக்ரிமெண்ட்டை நியூ ஓல்டு அக்ரிமெண்ட் சரி நியூ அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணாதீங்கன்னு சொல்லிச்சுட்டேன். ஓகே, இது வந்து ஒரு மாதாஜி பண்ண வேலை கிடையாது, இதனால வழி கிடையாது, எல்லாமே பிஸியா இருக்காங்க, நீங்க ஒருத்தர் தான் இப்ப பண்ண முடியும், அதனால நீங்க போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. விசாகா தேவி மாதாஜி இருக்காங்கல்ல, அவங்க போறாங்க, சரி நான் வரேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ண பாம்பே வர்றாங்க. மார்னிங் வந்துட்டாங்க உடனே. இந்த மாதிரி பிரபுபாத் என்ன நினைச்சாரோ அது நடந்துருச்சு ஆல்ரெடி பாம்பே. டிவோட்டிஸ் என்ன பண்ணிடுவாங்க, அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிடுவாங்க. நியூ கேன்சல் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். இது நியூ தானே வேல்டு, அப்ப நியூ கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகே, ஆமா கரெக்ட். பட் ஆனா இது டிவோட்டிஸ்க்கு வந்து அது இதாகல. அது ஏன்னா ரொம்ப சில சமயம் நம்மளால அந்த மாதிரி டெசிஷன் எடுக்க முடியாது. ஐயோ அது பிரபா தள்ளி இருக்கிறாரு, நான் இங்க இருக்கிறேன், இந்த மாதிரி டெசிஷன் எடுப்போம் இல்லையா? அப்போ வந்து நம்ம சில சமயம் ராங்காவும் டெசிஷன் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, அது ரொம்ப ராங்குன்னு சொல்லி இது பண்ண முடியாது. ஆனா மேல லெவலுக்கு தெரியும் ராங்குன்னு சொல்லி, நம்ம லெவலுக்கு தெரியாது. ஆமா கரெக்ட். பட் ஆனா அவர் காசு தர மாட்டேன் இப்படி சொன்னா காசு தருவேன்னு சொல்லி மிரட்டும் போது இந்த டிவோட்டிஸ் வந்து ஃபாரின் டிவோட்டிஸ், அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அதனால சரி ஓகே அந்த மாதிரி அக்ரி பண்ணி இது பண்ணிட்டாங்க. ஓகே, நம்ம இந்த டிவோட்டிஸை ரொம்ப சொல்ல முடியாது. ஏன்னா பிரபுபாதனுடைய ரிலேஷன் வேற. அவர் இந்தியாவிலே இது பண்ணி கல்கட்டா மேன், அவர் யாரும் ஏமாற்ற முடியாது. ஆனால் இந்த டிவோட்டிஸ் நமக்கு தெரியாது ஆக்சுவலா. ஓகே, ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்போ டிவோட்டிஸ்லாம் பிரபுபாவுடைய மெசேஜ் வந்து இப்போ வந்தோடனே அவங்களுக்குலாம் குழப்பமா இருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ண முடியும், நமக்கு வந்து லீகலாக ஒன்றும் இல்லை, நம்ம லேண்டும் நம்ம கிடையாது, மணியும் போச்சு, பிரபுபாத டிசைன் நம்ம கேரி ஆன் பண்ணல. அப்போ கிரிராஜ் பிரபு ஃபோன் பண்ணுறாரு பிரபுபாதனை. பிரபுபாத், எஸ் பக்திவேதாந்த சுவாமி ஹியர் அப்படின்னு சொல்லி பிரபுபாத் சொல்றாரு. பிரபுபாத் அந்த லேண்டை பற்றி பேசுவார். எஸ் எஸ் சொல்லுங்க அப்படின்றார். கிரிராஜ் பிரபு சொல்றாரு, இந்த மாதிரி நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோன்னு சொன்னோன்னே பிரபுபாத் அமைதியாக இருக்கிறார். ஓகே, அப்புறம் வந்து அவருடைய கோபமும் அந்த வருத்தமும் தெரியுது. தென் எவ்ரி திங் இஸ் ஃபினிஷ்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாரு. கேன்சல் பண்ணாதான் சொன்னேன்,
நீ கேன்சல். இதே மாதிரி தான் அமெரிக்காலையும் வந்து பிரம்மானந்த பிரபு ஏமாத்துவார்ல, $1000 கொடுக்காத கொடுத்துருவார். அதனால ஏப்ப விட்டுட்டே இருப்பான். பிரபாத போய் அந்த $750 வாங்குவார் மிஸ்டர் பிஆர் ஸ்டேந்து. ஓகே, இந்த மாதிரி ஏமாத்தவங்க தான் மேக்ஸிமம் இருப்பாங்க ரியல் எஸ்டேட் டீலிங்ல. அப்ப பிரபா சொல்வார், இந்த ரவுடி இருக்கானே மிஸ்டர் நாயர், இவன்ட்ட ஏமாற கடைசி ஆள் நானா தான் இருக்கணும் அப்படின்னு பிரபா வந்து ஃபைட் எடுத்துப்பாரு, கையில் எடுத்துப்பாரு. ஓகே, இந்த மாதிரி ஃபைட்டை கையில் எடுத்துக்கிறாரு பிரபா. ஆனா டிவோட்டிஸ்லாம் அப்படி ஒதுக்கிட்டு போயிடும். அப்படி கிடையாது. இந்த மாதிரி வரும்போது பிரபா என்ன பண்றாரு, கையில் எடுத்து ஃபைட் எடுத்துடுறாரு. ஓகே, இமீடியட்லி என்ன பண்றாரு, இந்த மாதிரி நம்ம வந்து ஒன்னும் ஒரு மணி பண்ணல, நம்ம இதனால ஒன்றும் லேட் ஆகலன்னு சொல்லி பிரபா ரியலைஸ் பண்றாரு. இப்ப கூட நம்ம ஃபைட் பண்ணலாம்னு சொல்லி பிரபா டிசைட் பண்றாரு. ஏன்னா அது நாயருக்கு புரியல பிரபா எதுக்காக சண்டை போறாரு. நாயர் வந்து நம்ம ஒரு வழக்கமான ஒரு சி கம்பெனி டி கம்பெனி நினைச்சிட்டான், அந்த மாதிரி ஏமாத்திலாம் நினைச்சிட்டாரு. ஆனா பிரபாத வந்து ஒரு நோக்கம் வேற. ராதாகிருஷ்ணா டிடி இருக்காங்க, ராதா ராசதிகாரிக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு பிரபாத பெரிய டெம்பிள் வரும்னு சொல்லிட்டு. அந்த ப்ராமிஸ்க்காகவும் இந்த ஒரு டிசிபிள்ஸ்க்காகவும் இந்த முன்னேற்றத்துக்காகவும் அவர் உழைச்சிட்டு இருக்காரு. இந்த நாயருக்கு அதெல்லாம் தெரியாது. ஓகே, அவன் நார்மல் ஆள் நினைச்சு மோதிட்டு இருக்கான். ஓகே, அப்ப சொல்றாரு, ஓகே பிரபா சொல்றாரு, நான் வந்து என்னை குருமாராஜ் வந்து அயல்நாட்டுக்கு போய் என்னைய வந்து பிரீச் பண்ண சொன்னா பிரீச் பண்ணிட்டேன். இப்ப இந்தியா வந்து பிரீச் பண்றேன். பாம்பே வந்து முக்கியமான சிட்டி இந்தியால. இந்த பாம்பேல நமக்கு ஒரு லேண்ட் வேணும். ஓகே, ஆல்ரெடி ராதாகிருஷ்ணன் டிடி இருக்காங்க, இதை வந்து நான் வந்து இந்த லேண்டை வந்து வாங்கி காட்டுறேன்னு சொல்லி பிரபா கிளம்புறாரு. ஸோ இன்னொரு பார்த்தீங்கன்னா ராஜராஜசேகர் எங்கேயும் சொல்லியிருக்காரு இல்லையா, டியர் சார் நீங்க கொஞ்ச நாள் இருங்க, நான் உங்களுக்கு பெரிய கோயில் கட்டுறேன்னு சொல்லிட்டாரு. இந்த ப்ராமிஸ் எப்படி போய் பண்ண முடியும்? ஓகே, இந்த மாதிரி அவருடைய இன்னர் நோக்கமும் இருக்கு. எப்படி சைத்தன்ய மகாபிரபு வர்றது காரணங்கள் இருக்கோ, இன்னர் நோக்கம் வெளியே உள்ள நோக்கம்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி பிரபாதருக்கும் பியூர் டிவோட்டிஸ்க்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, தூய பக்தர்களும் இதே மாதிரி தான் நோக்கங்கள் வந்து நிறைய இருக்கும், நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. இந்த நாயருக்கு சுத்தமாக புரியாது, ஏன்னா அவர் எத்தேஸ்ட் ஃபெல்லோ. ஸோ அதனால நாயர் அவர் அசோசியேட் என்ன பண்றாங்க, எப்படி நம்ம இந்த லேண்ட் ஆபர் நம்மளுடைய பொசிஷன் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்காங்க. இப்போ பிரபாவுடைய பக்தர்களுக்கு சிஷியர்களுக்கே புரியல என்ன நடக்குதுன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பிள் 2 டெம்பிள் கட்டுறது ரொம்ப கஷ்டம். பிரபா 108 டெம்பிள் கட்டியிருக்கிறார். இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பிரபா. எல்லாம் டிடி வர வச்சிருக்கிறாங்க. கோலா வந்தாலும் எல்லா டிடி வந்திருக்காங்க. 108 கோயிலுமே வைஷ்ணவர்கள் 108 திருத்தலம் இருக்கலாம், அதே மாதிரி இது 108மே திருத்தலம் அப்படின்னு சொல்றாரு பிரபா. இதுக்கெல்லாம் நீங்க விசிட் பண்ணணுன்றார். அதே மாதிரி எந்த இஸ்கான் டெம்பிளில் போய் நம்ம ஒரு நல்ல காரியம் பண்ணாலும் அது நல்லது. இந்த மாதிரி அன்னச்சோறு விட்டது சொல்லுவாங்க இல்லையா, அப்புறம் வேற மேரேஜ் பண்ணிட்டாங்க நிறைய, அது எல்லாமே ரொம்ப மங்களகரமானது. ஓகே, அப்ப சொல்றாரு, ஓகே பி ஹம்பிள். பக்தர் சொல் பி ஹம்பிள், ஆல்வேஸ் ரிமெம்பர் யூ ஆர் டீலிங் வித் கிருஷ்ணா, நீ கிருஷ்ணாவோட டீல் பண்ற அப்படின்னு நினைச்சுக்கோன்னு சொல்லி பிரபா சொல்றாரு. ஸோ அதனால ராதாஸ்ரீகாரி வீல்லாம் டைரக்டா அடங்கிடுறாரு. ஓகே, இது வந்து பிரபா வந்து சில சமயம் அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது இந்த நாயரை வந்து கம்சனுக்கு வந்து கம்பேர் பண்ணுவார். இந்த மாதிரி கம்சன் இப்படிதான் இருந்தான் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுவார். நிறைய அந்த மாதிரி சின்ன சின்ன அரக்கங்கள்லாம் கம்சன் போட்டு இந்த மாதிரி கிருஷ்ணரை வந்து கொல்றதுக்கு ட்ரை பண்ணான். இந்த மாதிரி இந்த நாயர் என்ன பண்றாரு, நிறைய ஏஜென்ட்ஸ் லாயர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வச்சு குண்டர்கள் இவங்கெல்லாம் வச்சு என்ன பண்றாரு, அதை கொல்ல ட்ரை பண்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு பிரபார். ஓகே, ஸோ அதனால இந்த மாதிரி நாயர் வந்து இந்த மாதிரி பிளஃப் பண்ணி ஏமாற்றி பக்தர்களை வந்து என்ன பண்றாரு, பயமுறுத்துறாரு. ஆனா பிரபுபாதர் அதை விடுவாரா என்ன? பிரபுபாதர் வந்து இதெல்லாம் என்ன பண்ண மாட்டார், அவர் வந்து விட்டு கொடுக்க மாட்டார். ஓகே, இந்த மாதிரி பிரபுபாதர் யாரும் எதிர்க்கல. நியூ டெல்லியில கூட பாத்தீங்கன்னா முதல்ல அவர் விற்கும் போது பிரபுபாதர் பேக் டு கார்டன் மேகசின் அமெரிக்கா போகும்போது விற்கும் போது அவருக்கு வந்து சில பேர் கொஞ்சம் வேர்ட்ஸ் தான் சொன்னாங்க, அவ்வளவுதான் போங்க அப்படின்னு அப்படிலாம் சொன்னாங்க. அதே மாதிரி அமெரிக்காலையும் நிறைய பேர் இக்னோர் பண்ணாங்க. ஆனா யாருமே இப்படி சேலஞ்ச் பண்ணி அவர் என்ன பண்ணல, ஒரு மாதிரி இந்த மாதிரி பண்ணது கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு. ஓகே, ஸோ அதனால அவர் வந்து டிடியோட அப்பா அம்மா பக்தர்களை ப்ரொடெக்டரா அவர் என்ன பண்றாரு, இந்த வேலையில இறங்கிட்டார். ஸோ கிருஷ்ணாஸ் க்ளோரிஸ், he feared that demand Mr. Nair might harm Krishna. கிருஷ்ணரையே அவர் என்ன பண்ணிடுவாரு, நம்மளுடைய ப்ரொடெக்ஷன்ல டிடி இருக்காங்க. ஏன்னா ஒரு டெம்பிள்ல இருக்க டிடி வந்து டிவோட்டிஸோட ப்ரொடெக்ஷன்ல இருக்காங்க. அதனால ஏதாவது ஆபத்து வருதுன்னா ஃபர்ஸ்ட் டிடியை என்ன பண்ணிடணும், டிவோட்டிஸும் தப்பிச்சிடணும், டிடியும் தப்பிச்சிடணும். ஓகே, அந்த மாதிரி பண்ணிடணும். நம்ம டிடியை விட்டுட்டு போறதோ இல்லை அப்படி பண்ணுறது தவறு ஆக்சுவலா. ஓகே, ஸோ பிரபாவுடைய ஆங்ஸைட்டி என்ன ஆயிடுச்சு, அந்த பக்தர்களுக்கு வந்துருச்சு. இப்போ பிரைவேட்டா பிரபா என்ன பண்ணுவாரு, பக்தர்கள் எல்லாம் இந்த சிஷியர்கள்லாம் திட்டுவாரு. ஆனா
ஜென்ரலாக பண்ணும்போது என்ன பண்ணுவார் அவர், அவங்கள புகழ்ந்து சொல்வார். ஓகே. ஸோ அதனால் பிரபாதர் என்ன பண்ணுறாருன்னா அவங்க டிசைபிள்ஸ்லாம் ஒரு சின்ன குழந்தைங்க மாதிரி பார்க்குறாரு. சரி, நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி பிரபாதருடைய இந்த மோட்டிவ் வந்து அவருக்கு தெரியல. அவன் என்ன பண்ணுறான், எப்படி ஏமாத்தலாம் சொல்லி பார்த்துட்டு இருக்கான். இந்த மாதிரி டேஞ்சர் வந்து எல்லாம் பழங்காலத்துலேருந்து இருக்கு. ராமாயணம், ஸ்ரீமத் பாகவதம் இருக்கு, பகவத்கீதா, இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இருக்கு. இந்த மாதிரி நாயர் மாதிரி ஆளுங்கள்லாம், கடவுளை எதிர்க்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இவங்க டிசேபிள்ஸ் வந்து இந்த கேன்சல் பண்ணது, அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணது இஸ்கானுக்கு வந்து கொஞ்சம் வீக். இப்போ பொசிஷன் வந்து வீக், லீகல் பொசிஷன் வீக். ஆனால் பிரபா என்ன சொல்றாரு, நீ வந்து இந்த இடத்துல இருந்துட்டே இரு, டிடியை மூவ் பண்ணாத, அப்போ நம்ம பொசிஷன் ஸ்ட்ராங் தான் சொல்லி பிரபா சொல்றாரு. நீங்க நினைக்காதீங்க டெம்பிள் இல்லாட்டா கூட பிரீச் பண்ண முடியாது நினைக்காங்க, டெம்பிள் இல்லாட்டா கூட பிரீச் பண்ணலாம்னு சொல்லி பிரபா சொல்றாரு. இம்பார்ட்டன்ட் கெஸ்டா இருப்பாங்கல்ல, ஆர்கே கனத்ரா, மேயர் ஆஃப் பாம்பே, அவங்கெல்லாம் கூப்பிட்டு திருப்பி ஒரு பண்டல் ப்ரோக்ராம் போடுறாங்க. பெரிய பண்டல் ப்ரோக்ராம் திருப்பி அந்த லேண்ட்ல போடுறாங்க. பெரிய பெரிய ஆளுங்கள் பாம்பேல உள்ளவங்களும் கூப்பிடுறாங்க. இந்த பண்டல் ப்ரோக்ராம் நல்லா சக்சஸ்ஃபுல், நிறைய பேர் வராங்க. இப்பயும் தெரியுது எல்லாருமே இந்த லேண்டுக்கு வந்து இஸ்கான் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. ஓகே. அப்ப வந்து நாயர் வந்து திருப்பி மீட் பண்றாரு. பிரபுபாதர் வந்து அவருடைய வீட்டில் வந்து மீட் பண்றாரு. அவர் வீட்டில் இல்ல, மகாதேவியா அவர் வீட்டில் மீட் பண்றாரு. மகாதேவியான ஒரு பெரிய இன்ஃபுளுன்ஷியல் பிசினஸ் மேன் பாம்பேல. அப்ப பிரபுபாதர் வந்து எப்பயுமே நாயர்லாம் ஒரு தனியா ஒரு கிரேசி ஸ்மைல், ஒரு புன்னகை சிரிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, பிரபுபாதருக்கு எப்பவுமே இருக்கும். நாயரை பார்த்தவொடனே வாங்க உட்காருங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த வட்டம் அவங்கள அந்த ஃப்ரெண்ட்லி டாக்லாம் இருக்காது. ஓகே. நாயர் பிரபுபாதர் இந்த மகாதேவியா வீட்டில் வந்து மீட் பண்றாங்க. ஓகே. முதல்ல அந்த மாதிரி பொலைட்டா அந்த மாதிரிலாம் டீலிங் இருந்தது. இப்போ வந்து வேற மாதிரி இருக்கு, ரொம்ப இறுக்கமா இருக்கு. ஓகே. பிரபுபாதர் சொல்றாரு, டிசேபிள்ஸ் நீங்களாம் வெளியே போயிருங்க, ரூம் விட்டு வெளியே போயிருங்கன்றார். இப்ப நாயர், பிரபுபாதர், மகாதேவியா 3 பேர் தான் உட்காந்துருக்காங்க. ஹிந்தியில பேசுறாங்க. பிரபுபாதர் சொல்றாரு, நாயர் முதல்ல பேசுறாரு, பிரபுபாதர் இந்த பக்தர்கள்லாம் வந்து சிஏஏ, நான் மண்டே வருவேன், எனக்கு வந்து உங்க செக் இருக்கு, உங்களுக்கு 2 லட்சம் இருக்குல்ல, அது செக் எடுத்து வந்துடுறேன், நீங்க வந்து அதை டவுன் பேமெண்ட் எடுத்துக்கோங்க, லேண்டு கிடையாது அப்படின்னு சொல்லி நாயர் சொல்றாரு. ஓகே. ஆல்ரைட். பிரபுபாதர் சொல்றாரு, உங்களுக்கு இந்த லேண்டை கொடுக்க இல்லைன்னா பரவாயில்ல, நாங்க வந்து கிளம்புறோம், ஆனா நீங்க யோசிச்சு செய்யுங்க எதை செஞ்சாலும் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்றாரு. நாயர் சொல்றாரு, நீங்க வந்து இந்த லேண்டுக்கு வந்து ஓனர்னு சொல்லிக்கிறீங்க, நீங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணீங்க ஹோல் ஏரியாவையே, எல்லாம் நீங்க கீர்த்தன் பண்றீங்க, 4 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, சத்தமா பாட்டுலாம் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா பிரபுபாதர் சொல்றாரு, நாங்க ஓனர்னு சொல்லவே இல்லையே, கிருஷ்ணா தான் ரியல் ஓனர், நாங்க ஓனரே கிடையாது. கிருஷ்ணா ஆல்ரெடி இருக்காரு, ராராஜர் ஆல்ரெடி லேண்ட்ல இருக்கிறாரு, எதுக்காக நீங்க எங்களை கவலைப்படுத்துறீங்க? உங்களுக்கு எவ்வளவு பணம் கேட்டீங்களோ அது நாங்க தர ரெடியா இருக்கோம், லேண்டை கொடுங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்படி நாங்க வெக்கேட் பண்ணி நாங்க வெக்கேட் பண்றோம், செக்க உடனே கொடுங்க, உடனே செக்க கொடுங்க, எதுக்கு நீங்க பண்றீங்க? நாளைக்கே இல்லை, இன்னைக்கே வெக்கேட் பண்றோம், உடனே டு ஹேவ் மணி, உடனே செக்க கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் கேட்கிறாரு. நாளைக்கே சொல்றாரு, அடுத்த மண்டேலாம் இருக்கு, இப்பயே செக்க கொடு, இப்பயே நாங்க வெக்கேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்றாரு. உடனே நாயர் கோவருது, பயங்கரமா கத்திட்டு, நான் டிடியை நானே உடைக்கிறேன், ஐ வில் பிரேக் த டெம்பிள் அண்ட் ரிமூவ் த டிடிஸ் அப்படின்னு சொல்லி சவால் விட்டுட்டு ரூம் விட்டு வெளியே போயிட்டான். ஓகே. ஐ வில் பிரேக் த டிடி, பிரேக் த டெம்பிள், ஓகே, ரிமூவ் த டிடிஸ், பிரேக் த டெம்பிள், நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இது நடந்து 1 வாரத்துக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த நாயருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, ஹாஸ்பிட்டல் போயிட்டான். அவ்வளவுதான். ஹாஸ்பிட்டல் 2 வாரம் இருந்தாரு, இறந்துட்டார். ஓகே. பிரபுபாதர் நியூஸ் வருது, இந்த மாதிரி நாயர் வந்து அவர் வந்து எரிய வழியில்லால் இறந்துட்டார் அப்படின்னு சொன்ன பிரபுபாதர் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறார். அப்போ ஒரு ஸ்லோகம் படிக்கிறார், மோதேதா சாதுரபி விருஷிஷிகா ஷர்பஹதயா. இந்த மாதிரி ஒரு பாம்போ தேலோ கொல்லப்படும் போது ஒரு சாது கூட மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. இந்த மாதிரி நாயர் பிஹேவ் பண்ணதுனால பிரபுபாதருக்கு கொடுக்கும். ஓகே. இந்த மாதிரி ஒரு பியூர் டிவோட்டிஸ் என்ன கூடாது, நம்ம வந்து கோவப்படுத்தக்கூடாது. அதனால எல்லாமே யார் பியூர் டிவோட்டிஸ் யார் பியூர் டிவோட்டிஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதனால மேக்ஸிமம் பக்தர்கள் வந்து நம்ம என்ன பண்ணணும், சண்டை வருது தான் ஒதுங்கிடணும். ஓகே. அவங்க தூய பக்தராக யாருக்கு தெரியும், ஏன்னா நம்ம தூய பக்தராகல இன்னும். அதனால இந்த மாதிரி ஒரு தூய பக்தரை இந்த மாதிரி நாயர் பண்ணதுனால அவர் என்ன ஆயிடுச்சு, அவர் வந்து இறந்துட்டார். சரி, நம்ம அடுத்த வாரம் கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ டைம் ஆயிடுச்சு, இன்னும் பெருசாக இது போகும்.
இது வரைக்கும் ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. விஷ்ணு பிரபு, எது கேள்வி இருக்கா உங்களுக்கு? ஆபீஸ் முடிஞ்சிச்சா? சரி சரி பரவாயில்ல, நீங்க வீட்டில் போட்டுக்கோ. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க பிருந்தா மாதாஜி. இல்ல ஹிந்து, நம்ம ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் கிடையாது. நம்ம ஆக்சுவலா நம்ம தர்மம் வந்து சனாதன தர்மம். இந்த சனாதன தர்மத்துல புத்திசாலி மனிதர்கள் எங்கெல்லாம் இருப்பாங்க. அதனால இஸ்கான்ல பாத்தீங்கன்னா ரஷ்யால இருந்து நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களாம் ஹிந்து கிடையாது. சைனீஸ்ல இருப்பாங்க, கொரியன்ல இருப்பாங்க. ஸோ நல்லவங்க எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. அவங்க தான் பிராமணாஸ் சொல்லுவாங்க. சோகால் ஹிந்துலையும் நிறைய கெட்டவங்களாம் இருப்பாங்க. ஓகே, அவங்களாம் அது சோகால் கிறிஸ்டின்ல கோஷம் எல்லாத்துலேயுமே இருப்பாங்க. அதனால யார் பிராமணர்களோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த இயக்கத்தில் அட்ராக்ட் பண்ணப்படுவாங்க. அதனால இந்த நாயர் வந்து என்ன பண்ணல, அவர் சீட்டிங் பர்சன். அதெல்லாம் அவருக்கு இந்த ஹிந்து இதெல்லாம் அவருக்கு கிடையாது. ஓகே, அவர் என்ன சீட் பண்றாரு, யார் வேணாலும் சீட் பண்ணுவார். லேண்டை வச்சுட்டு அவர் காசு வந்து எப்படி ஆமா அது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. கரெக்ட் கரெக்ட், உலகத்துல நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதனால நாயர் அந்த மாதிரி கேட்டகரி. அதனால நம்ம வந்து எப்பவுமே ஹிந்துன்னே சொல்ல மாட்டோம். பிரபாத சொல்லுவாங்க, சனாதன தர்மம் தான் சொல்லுவார். அதனால நிறைய முஸ்லீம்ஸும் சேருவாங்க பிரபாதத்தை, நிறைய கிறிஸ்டின்ஸும் சேருவாங்க, ஜூஸ் சேர்ந்துருக்காங்க. எல்லாருமே கிருஷ்ணா இயக்கத்தை வந்து கிருஷ்ணனுடைய வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. தேங்க்யூ மேம். ஹரே கிருஷ்ணா. இப்போ வந்து நம்ம பாயிண்ட்ஸ் போகலாம். பிரபு உங்களுக்கு சரியா கேட்க மாட்டேங்குது, நீங்க மியூட்ல போட்டுக்கோங்க பிரபு. இல்ல பிரபு, எக்கோ அடிக்குது. எக்கோ அடிக்குது, மியூட்ல போட்டுக்கோங்க பிரபு. முடிஞ்சிச்சு, கிளாஸ் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ பிரபு. பயங்கரமா எக்கோ அடிக்குது, எல்லாரும் யாரும் கேட்க முடியல. ஹாசினி பாயிண்ட்ஸ் இருக்கா? ஹரிணி சார் பாயிண்ட்ஸ் இருக்கு. நம்ம ஈஸ்வரி மாதிரி போகலாம். நோ கூடாது. கரெக்ட். பேக்கம் பவுடர். கரெக்ட் கரெக்ட். ஒரே ஒருத்தர் பேக்கம் பவுடர் கேட்டோம்னா ஒரு மகிழ்ச்சியா இருந்தது இல்லையா? ஆமா, நான் ஜாயின் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்தாலும் போதுன்ட்டார். கரெக்ட். அதான் நம்ம லைன்றார் ப்ரோப்பர். திஸ் இஸ் அவர் லைன்றார். லைன். ஓகே, எப்பயுமே பிரபா சொல்ல நம்ம வந்து ரஜனானந்தி கோஷ்டியானந்தி, சாரி பஜனானந்தி இல்ல கோஷ்டியானந்தின்னு வரும். ஓகே, ஐஸ் அவர் லைன். ஓகே, ஈஸ்வரி மாதாஜி நீங்க சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. நம்ம உடம்பு சோர்ந்து வர நம்ம வந்து ஆன்மீகத்தை விடக்கூடாது. நம்ம வந்து மாயாவை விட்டு வெளியே வந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே நம்ம பக்தியை விடாம பண்ணிக்கிட்டே இருக்கணும். பகவானை நினைச்சுட்டே இருக்கணும் பிரபு. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி நீங்க சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. நம்ம பிருந்தாவன் போனா டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி என்ஜாய் பண்ணக்கூடாது. பகவானை நினைச்சு அங்க எந்த தப்பு எதுவும் பண்ணாம பகவானே நினைச்சிட்டு நல்லபடியா இருந்துட்டு வரணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு தப்பு பண்ணா கூட அது பல மடங்கு பாவம் அளிக்கும். அதே மாதிரி நம்ம பாத சேவம் செய்யறது, அதாவது கிரிவலம் வர்றது. ஆமா, பாத சேவனம் தான். ஆக்சுவலா அந்த சேவை எல்லாம் பில்கிரிமேஜ் போறது எல்லாமே பாத சேவனம் தான். ஓகே, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சத்யநாராயண பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. நமக்கு வந்து அதாவது பரவாயில்ல, உங்களுக்கு எந்த பாயிண்ட் ஆகுது சொல்லுங்க. அதாவது நம்ம டயர்ட் ஆயிரும் ஒரு மாதிரி சொன்னாங்களே, அதே தான் மறுபடியும் எனக்கு ஞாபகம். ஒரு ஏதோ நம்ம ஒர்க்கா இருக்கிறோம். நம்ம அந்த ஒர்க்ல இருக்கும்போது நம்ம பூஜை பண்ண முடியல, இன்னும் கிருஷ்ணன் நடக்க முடியலன்னு ஒரு சில டைம்ல வந்து நமக்கு வந்து ஒரு எண்ணம் வரும். நம்ம வந்து ஃபோக்கஸா இன்னும் செய்ய முடியலையே, கிருஷ்ணர் இன்னும் சான்ஸ் பண்ண முடியல, இன்னும் இன்னைக்கெல்லாம் செய்ய முடியல ஒரு இது வருது. அது வந்து வேற ஒரு ஒர்க்கு நம்ம செஞ்சுருக்கோம், அதுவும் இம்பார்ட்டன்டான ஒர்க்கு தான் அது. அப்போ அந்த டைம்ல நம்ம நினைச்சுக்கணும் அதுவும் வந்து கிருஷ்ணருக்காக தான் நம்ம செய்யறோம்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்கணும்னா நம்ம வந்து இது நம்மளுக்கு பிரபு அதுல ஒரே ஒரு சின்ன கரெக்ஷனு. தேங்க்யூ பிரபு நீங்க சொன்னதுக்கு. என்ன கரெக்ஷன்னா, அது வந்து ஆன்மீக குருவுடைய ஒப்புதல் உள்ள அந்த ஆக்டிவிட்டி. ஓகே,
நம்ம இஷ்டத்துக்கு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு அது கிருஷ்ணர் வர அப்படி கிடையாது. இந்த ஆன்மீக குரு வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த ஆக்டிவிட்டி தான் அது. ஓகே, இப்போ வந்து சுபல மகாராஜா வந்து நீங்க டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. அதுல வந்து அவர் பண்றாரு. அதுல அவர் பண்ணும்போது அவருக்கு வந்து கிருஷ்ணர் மேல கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. பில்டிங் கான்ட்ராக்டர் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அது வந்து பரவாயில்லன்ட்டு அர்த்தம். ஏன்னா அது வந்து ஆன்மீக குரு அப்ரூவ் பண்ணது. ஆனா நம்மளே ஒரு வேலையை எடுத்து போட்டுட்டு ஏதோ ஒரு பிசினஸ்ல வேற ஏதோ வேலை பண்ணிட்டு அந்த வேலையில நம்ம கிருஷ்ணன் அப்படி கிடையாது. ஆக்சுவலா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டியூட்டி என்னன்னா 16 மாலைகள் ஆன்மீக குருடைய திருப்பி ஆன்மீக குரு என்ன சொன்னார்? 16 மாலைகள் சேட் பண்றது, பாகவதம் படிக்கிறது, ஆரத்தி அட்டம் பண்றது, இதுதான் ஃபர்ஸ்ட் டியூட்டி. பாகவதம் கேட்கறது, இதுதான் ஃபர்ஸ்ட் டியூட்டி. இதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா வேலையும். ஓகே, நம்ம என்ன பண்றோம்னா இந்த பிலாசபி எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிறோம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் டியூட்டி சாட்டிங்கே மார்னிங் பண்ண முடியாம இந்த மாதிரி வேலை அந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்குன்னு சொல்லி அந்த வேலையெல்லாம் போட்டு இதெல்லாம் கிருஷ்ணாவுடைய அப்படி சொல்லலாங்களா? அது வந்து பிரபாத்தியே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இந்த மாதிரி நீ கோயில் கட்டுறதுல இன்வால்வ் ஆகி இந்த மாதிரி நீ பண்றதுனால உனக்கு சாண்ட் பண்ண விட பரவாயில்ல, சரியா பண்ண பரவாயில்ல, இது கிருஷ்ணா சர்வீஸ் நீ இம்ப்ரூவ் ஆறன்னு சொல்றாரு. நம்ம என்ன பண்றோம்னா நம்மளுடைய ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணிட்டு இதுல கிருஷ்ணாவை பார்க்கணும் அப்படி கிடையாது. ஓகே, இது நம்ம வந்து somehow we have to execute all the duties perfectly. மார்னிங் சாண்டிங் எல்லாத்தையும் பண்ணிட்டு மிச்ச நேரம் இருக்குல்ல அதுலதான் நம்ம வந்து பணத்தை தேடி போகணும், இல்ல மற்ற வேலையெல்லாம் பண்ணணும். ஓகே, அந்த டியூட்டியை வந்து மேக்சிமம் விடக்கூடாது. ஏதோ மீறி போனா பரவாயில்ல. அதுதான் சாதனை பக்தின்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம எல்லாம் சாதனை பக்தியில இருக்கோம். மேக்சிமம் அதை வந்து நம்ம ட்ரை பண்ண இது பண்ணணும். முடியலன்னா பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் போய்க்கலாம். தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மலைவாசன் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க. பிரபு நீங்க மியூட்ல போட்டுக்கோங்க பிரபு. நீங்க சொல்லுங்க பிரபு. ஹைதராபாத் பிரபுபாதா போயிடு ஹைதராபாத்ல மழையே வராம இருந்தது. பிரபுபாத் அங்க போயிட்டு கீர்த்தன் பண்ணவொன்னா ஹரே கிருஷ்ணா கீர்த்தன் பண்ணவொன்னா மழை வருதுன்னா அந்த ஹரே கிருஷ்ணா கீர்த்தனுக்கு எவ்வளவு பவர்ன்றது நமக்கு தெரிய வருது. ஆமா, கரெக்ட். அதனால வந்து ரொம்ப முக்கியம். ஹரே கிருஷ்ணா கீர்த்தன் வந்து இது ஒரு யஜ்ஞம் இல்லையா? அதனால ஒரு சைக்கிள் போட்டாங்க. அன்னாத் பவந்தி பூதானி பஜன்யோத யஜ்ஞ சம்பவம் ஒரு ஸ்லோகம் உண்டுல பகவத்கீதையில. இந்த மாதிரி இந்த சைக்கிள், இந்த ஃபுட் சைக்கிள் எப்படின்னா யஜ்ஞம் பண்ணானா கிருஷ்ண திருப்தி ஆனவுடனே அதுக்கப்புறம் வந்து மழை வரும். அந்த மாதிரி தான் இது. ஓகே, அதனால ஹரே கிருஷ்ணா கீர்த்தன் பண்ண உடனே வந்துச்சு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. விஷ்ணுபிரபு நீங்க பரவாயில்ல மீட்லேயே போட்டுக்கோங்க. நீங்க திறந்தாலே அந்த எக்கோ வருது, என்னன்னு பிரச்சனைன்னு தெரியல. பரவாயில்ல, நீங்க அந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்க கூட சேட் பண்ணல போல, அப்புறமா நான் பேசிக்கலாம். இப்போ எல்லாருக்கும் நன்றி இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு. நாளைக்கு கிளாஸ் வந்து நம்ம வீட்டில் இருக்கு. ஸோ யாரெல்லாம் வர முடியாது நேரில் வந்துருங்க, வர முடியாதவங்க ஆன்லைன் அட்டன் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. இங்க இருக்க பக்தர்களுக்கும் ஆன்லைன் இருக்க பக்தர்களும் வைஷ்ணவ பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சிந்தேவ ச பரிதானா பவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. हरे कृष्णा. थैंक यू वेरी मच. हरि बोल. हरे कृष्णा. हरे कृष्णा प्रभु जी. हरे कृष्णा माता जी. हरे कृष्णा प्रभु. हरे कृष्णा माता जी. हरे कृष्णा प्रभु. हरे कृष्णा. हरे कृष्णा. कृष्ण प्रभु. हरे कृष्णा.